ஹாய் டியர், இன்னைக்கு நம்ம ஜிம்னாக்கு தான் ஒரு ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழில் போட்டுறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு எபிசோடாக எஃப்எஃப் வந்துட்டு கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்க பிடிக்கும் அப்படின்னா இன்னொரு சேனலில் வந்துட்டு விமி எஃப்எஃப்னு இருக்கும். ஸோ அந்த சேனலில் எஃப்எஃப் வந்துட்டு போட்டுட்ருக்கேன் டியர். ஆல்ரெடி ஜெக்கிக்கு வந்துட்டு எஃப்எஃப் முடிஞ்சிருச்சு. அண்ட் விமன் குக் இருக்காங்கள, ஸோ மேக்னிலைன் அவங்களுக்கு ஒரு எஃப்எஃப் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு வெயிட் பண்ணி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த முடிஞ்ச எஃப்எஃப் வந்துட்டு நீங்கள் ஒன்றா பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு வெயிட் பண்ணி பார்க்க பிடிக்கும் அப்படின்னா டேவ் பார்க்க ஒரு எஃப்எஃப் போய்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் அதை வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், ஓகேவா? அப்புறம் அந்த லிங்க் இருக்கிற சேனலோட லிங்க்கு அதை வந்துட்டு இந்த சேனலில் கொடுத்துருப்பேன். ஸோ டைம் கிடைச்சா செக் பண்ணி பாருங்கள், ஓகேவா? சரி, ஓகே. இப்போது கண்ண முடிக்கவங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன் டியர். இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க எஃப்எஃப், அதாவது ஒன் ஷாட்டு எஃப்எஃப் ஆகட்டும், இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததாகட்டும், எல்லாமே ஒரு 1 மந்த் இல்லைனா ஒரு 3 வீக் அந்த மாதிரி முன்னாடியே ஸ்கெடியூல் போட்டு வச்ச வீடியோ தான். அதனால தான் நீங்கள் இப்போது கரண்ட்டாக போயிட்டுருக்கிற வீடியோவில் வந்துட்டு ஏதாவது ரெக்வெஸ்ட் கேட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்ட டேட்டில் என்னால் போட முடிஞ்சிருக்காது. ஸோ அதான் ரீசன், தப்பாக எடுத்துக்காதீங்க. பட் கண்டிப்பாக என்னால் முடிஞ்சால் அதே டேட்டில், லைக் உங்களுக்கு கமெண்ட்டாக அந்த டேட்டுக்கு முன்னாடி பார்த்துட்டா ஸ்கெடியூல் மாற்றி போட்டு வைக்கிறேன். இன்கேஸ் லேட்டாக பார்த்தேன் அப்படின்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. பட் கண்டிப்பாக நான் ஏதோ ஒரு நாளைக்கு நீங்கள் கேட்ட அந்த ரெக்வெஸ்ட்டை போட்டுடுறேன், ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்டோரி வேணும் அப்படின்னா பக்கமாக கொடுக்க வேணாண்டியே, ஜஸ்ட் ஒரு டைட்டில் இல்லைனா ஒரு 4-5 லைனில் தீம் மாதிரி கொடுத்துருங்க. அதை வந்துட்டு நான் உங்களுக்கு ஸ்டோரியாக போட்டுடுறேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் வீடியோக்கு கீழே ஸ்டோரியை கமெண்ட் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி நான் அதை மிஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பேன். அந்த போஸ்ட்டில் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ரெக்வெஸ்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதில் பண்ணிங்க அப்படின்னா மிஸ்ஸே ஆகாது. மாதத்தில் ஒரு டைம் வந்துட்டு அந்த மாதிரி அதே க்ரீன் கலர் ட்ரெஸ்லேயே ஒரு போஸ்ட் போடுறேன். உங்களுக்கு வேணுங்கிற ஸ்டோரியாக அதில் கமெண்ட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டேன், ஓகேவா? சரி, ஓகே. முடிக்கவங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஜிமின் தான். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு டிராஃபிக் போலீஸ், ஓகேவா? ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் தான். அவர் வந்துட்டு பிடிச்சா விடவே மாட்டார். ஃபைன்னா ஃபைன் கட்டியே தான் ஆகணும், நீ கட்டிட்டு நகரு அப்படின்னு சொல்லுவார், இல்லைனா வண்டி தூக்கிடுவார். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர். ரூட்டை வந்துட்டு லைக் அந்த ரூல்ஸை வந்துட்டு மீறவே கூடாது. ஒரு ஹெல்மெட் இல்லை, புக்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பிடிச்சா விட மாட்டார். ரொம்ப கராரான ஒரு போலீஸ்னு வச்சுக்கோங்களேன், டிராஃபிக் போலீஸ் ஆனால், ஓகேவா? இப்போது அவர் தான் பார்த்தீங்கன்னா நல்ல மொட்டை வெயிலில் ரோட்டில் அப்படியே காஞ்சு போய் நின்றுருக்காரு. ஸோ வெயில் ஒரு பக்கம் அப்படியே பல்ல இழிச்சிட்டு அடிச்சிட்டு இருக்கா. இவரும் வர எல்லா வண்டியும் பிடிச்சி நிறுத்திட்டு செக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்போது ஜிமின் பார்த்தீங்கன்னா ஒரு பைக் வந்துட்டு ஒரு பையன் ஓட்டிகிட்டு வந்திருப்பான். பார்க்க சின்ன பையமாக இருக்கானா, அதனால வண்டியை நிறுத்திட்டு, அம்மா உனக்கு முதல்ல ஆதார் கார்டுக்கா ஓட்டர் ஐடிக்கு தான், உனக்கு வயசு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. அந்த பையன், சார் எனக்கு 20 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் கிளாஸ் படிக்கிற மாதிரி தான் இருக்கான். ஓட்டிகிட்டு வரது பார்த்தீங்கன்னா பெரிய வண்டி. என்ன எனக்கே காது குத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோ, சரி ஓகே ஐடி கார்டு எடு அப்படின்னு சொல்லி கேட்க, சார் வண்டி புக்கு தானே கேட்பீங்க, இது என் அப்பாவோட வண்டி, அப்பா பேரில் இருக்குதுங்கிறான். உங்ககிட்ட நான் வண்டி புக் கேட்டேனா? எனக்கு இது எவனோட ப்ரூஃப், ஐடி கார்டு எடு, ஆதார் கார்டு எடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவனும் பார்த்தீங்கன்னா என்னது மாட்டிக்கிட்டோம் போலேன்ட்டு, சார் ஆதார் கார்டெலாம் நான் பாக்கெட்லேயே வச்சுட்டு சுத்த மாட்டேனே அப்படிங்க. ஃபோன் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இருக்குது சார் அப்படிங்கிறான். அப்படின்னா உன்னோட வீட்டுக்கு கால் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா அவன் விடமாட்டான் போலேன்னு சொல்லிட்டு அந்த பையனும் ஃபோன் அம்மாவுக்கு பண்ணிட்டுருக்கான். இவர் பண்ணு டார்ச்சர் பண்ணிருக்காரு. ஸோ ஜிமினுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது அந்த பையனுக்கு ஒரு 15-16 வயசுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சுது. அவன் கேட்குறாரு. அவனும் வீட்டுக்கு கால் பண்ணிட்டு, மா இந்த மாதிரி மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு சொல்ல, உனக்கிட்ட நான் சொன்னேன்லடா எதுக்குடா வண்டி எட்டு போனேன்னு சொல்லிட்டு அவங்க போட்டு காய்ச்சுன்னு காய்ச்சிட்டு இருக்க. அவன் ஃபோனை கட் பண்ணிட்டு பேசாமல் அப்பாவுக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணிட்டு இருப்பான். ஜிமினும் அவனையும் பார்த்துட்டே நிற்க, இப்போது பக்கத்தில் போலீஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கள ஒருத்தங்க, சார் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட, என்னையா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அட எவ்வளோ நேரம் இப்படி வெயிலே நிற்கிறது, வாங்க ஒரு டீ குடிங்க அப்படின்னு சொல்ல, இந்த சூட்டுக்கு அந்த சூட்டு எவ்வளோ பரவாயில்ல அப்படிங்கிறாரு. சார் குடிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ கிளாஸை கொண்டு வந்து அவர் கையில் கொடுக்க, இப்போ ஜிமினும் பார்த்தீங்கன்னா அந்த டீ வாங்கி அப்படி ஒரு மாதிரி ஆற்றுவாங்கள்ல, கையில் வச்சு இப்படி பண்ணுவாங்களா அலாசுற மாதிரி, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு ஊதிக்கிட்டு. அப்படி ஊதிக்கிட்டு இருக்கும்போது கூட அவரோட கண்ணு ஃபுல்லாக அந்த பையன் மேலே தான் இருக்குது. அப்படி அவனை பார்த்துட்டே ஊதிட்டு ஒரு குடி தான், அதாவது ஒரு சிப் பண்ணியிருப்பாரு. அப்போது சடனாக ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம், என்னன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா அவருக்கு டீ கிளாஸ் கொண்டு வந்து கொடுத்துருப்பான்ல ஒரு போலீஸ், அவன் தான் கத்திக்கிட்டு இருக்கான், கீழே விழுந்து கிடக்குறான். என்னடா அது ஜீப் அங்கே தேவையான ஜீப்புக்கு இந்த பக்கம் வந்து விழுந்திருக்கான்ட்டு இவரும் ஓடி போயிட்டு, என்ன ஆச்சு, ஏன் எப்படி பறந்து வந்து விழுந்துட்டுருக்கா அப்படின்னு கேட்க, சார் நான் எங்கே சார் பறந்து வந்தான் அப்படின்னு அவன் சொல்ல, ஜிமினோ
நீ தானே இப்போ பறந்து வந்து விழுந்த, ஏன் இப்படி வந்து விழுந்துட்டுருக்க அப்படின்னு கேட்குறாரு. அட இருங்க சார், முதல்ல எனக்கு கை கொடுத்து தூக்கி விடுங்கன்னு சொல்ல இவரு கையை கொடுத்து மேலே தூக்கி நிறுத்தினா அவனுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இடுப்பு பிடிச்சிக்கிச்சு. அப்படியே கை இடுப்பில் வச்சுக்கிட்டு என்னால் நடக்க முடியல நிற்க முடியலன்னு சொல்லிக்கிட்டு புலம்பிட்டு இருக்க. முதல்ல என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. சார் நான் மறந்தே போயிட்டேன், அதோ அங்கே இருக்கிறாளே ஒரு பொண்ணு, அவதான் சார், அதோ போட பாருங்க, போடுங்க போடுங்க அப்படின்னு சொல்ல ஜிமின் பார்த்தீங்கன்னா என்ன ஏதுன்னுலாம் கேட்கல, அவர் பாட்டுக்கு குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அந்த பக்கம் நிற்கிற பொண்ணு பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை, நீங்கள் தான். அப்படியே ஒரு ஹெல்மெட்டு கிடையாது, ஹெல்மெட் மாதிரி ஆனால் ஹெல்மெட் கிடையாது. ஸோ அதை எடுத்து அப்படியே தலையில் மாட்ட முடியாமல் மாட்டிக்கிட்டு உங்கள் வண்டி எடுக்கிறீங்க. அது வண்டி ஆனால் வண்டி மாதிரி வண்டி கிடையாது. அப்படியே தான் அந்த வண்டி வேற ஒரு மாதிரி ஒவ்வொன்றும் கலந்து விழுந்துட்டு இருக்குது. நீங்களும் அடக்கடவுள் இப்போதான் ஏதாவது கலந்து விழுகணுமான்னு சொல்லிட்டு அப்படியே மறுபடியும் ஸ்டாண்டு போட்டு நிறுத்திட்டு அந்த ஸ்கூட்டிக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த பெப்னு எழுதியிருப்பாங்களோ லைக் அந்த மாதிரி பேர். ஸோ அப்படி தான் அந்த மாதிரி எழுதியிருக்கிற அந்த பிளாஸ்டிக் வந்துட்டு கலந்து விழுந்தது. இது வேறு நேரங்கட்ட நேரத்தில் கலந்து விழுகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு அதை எடுத்து அப்படியே போட்டு தட்டுன்னு தட்டிட்டு இருக்கிறீங்க. அப்படியே திரும்பி பார்த்தா ஜிமின் புயல் வேகத்தில் ஓடி வந்துட்டு இருக்காரு. உங்களுக்கு அவருக்கும் நிறைய கேப் இருக்குது. ஆனால் அவர் வர வசையில் அவ்வளோதான் சிக்கன கைமாதான் அப்படின்னு சொல்லிட்டு வயன் எந்திரின்னு சொல்லி நீங்கள் அப்படியே காலில் எட்டி ஒரு ஒதுக்கிறீங்க. அது போயிட்டு ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ அது ஃபிட்டான அடுத்த செகண்டுக்கு வண்டி அப்படியே ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வண்டியில் ஏறி உட்காந்துட்டு நீங்களும் அப்படியே அந்த ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. கடலை ஸ்டார்ட் ஆகிடுன்னு சொல்லிட்டு அப்படியே வேணிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த பக்கம் அப்படியே பின்னாடி அந்த மிரர் இருக்குள்ள சைடில், ஸோ சைடில் மிரர் பார்த்துட்டே வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா ஜிமின்னா பயங்கர ஃபோர்ஸாக வந்துட்டு இருக்காரு, அதுவும் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டு இருக்காரு. அவர் வரதை பார்த்தாலே உங்களுக்கு பயமாக இருக்குது. கடவுளே இது ஒரு தடவை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு தடவை அந்த இது ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, அதை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணுவீங்க அந்த பட்டனை, உடனே ஸ்டார்ட் ஆயிரும். கரெக்டாக ஜிமின் பிடிக்க வரும்போது நீங்கள் வண்டி எடுத்துறீங்க. ஸோ அப்படியே வண்டி எடுத்தவங்க நேராக அமைதியாக போயிருந்துருக்கலாம். ஆனால் அப்படியே திரும்பி பார்த்து என்ன பிடிக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு கையை ஒரு மாதிரி ஆட்டிட்டு போகிறீங்களா, அவ்வளோதான் ஜிமின்கெல்லாம் செம்ம கடுப்பாயிடுச்சு. அவர் இன்னும் ஃபாஸ்ட்டாக துரத்த ஆரம்பிச்சிருவார். அவர் மறுபடியும் ஓடி வரதை பார்த்துட்டு என்ன கொழுப்பு இவனுக்கு, நான் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன், இவன் காலில் ஓடி வந்துட்டுருக்கான், இவன் என்னை வந்து பிடிக்க போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக முறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ரைஸ் பண்ணுவீங்க பாருங்கள். அவ்வளோதான், அது என்னன்னே தெரியல, சடனாக உங்களை தூக்கி குப்பரை போட்டுருது. லைக் வண்டி வந்துட்டு இந்த வீலிங்லாம் பண்ணுவாங்கள்ல, ஃப்ரண்ட் வீலிங், அந்த மாதிரி சடனாக நீங்கள் அதை நல்லா முறுக்கவும் தெரியாமல் நீங்கள் ஒரு ஃபோர்ஸில் பிரேக் அழுத்திருப்பீங்க. அதாவது ஃப்ரண்ட் பிரேக்கை பிடிச்சிருப்பீங்க. ஸோ நல்லா ரைஸ் பண்ணி ஃப்ரண்ட் பிரேக்கை பிடிச்சா என்ன ஆகும், ஸோ சும்மாவே ஃப்ரண்ட் பிரேக்கை பிடிச்சா நம்ம சடனாக கீழே விழுகிற மாதிரி தானே போவோம். அது மாதிரி தான் ஃபோர்ஸாக போயிட்டு இருக்கிற வண்டியை ஃப்ரண்ட்டில் பிரேக்கை பிடிச்சி வண்டி பார்த்தீங்கன்னா குப்பரை கவிழ்ந்து விழுந்துருது. ஸோ நீங்களும் வண்டியோட சேர்ந்து குப்பரை கவிழ்ந்து விழுந்துடுறீங்க. ஸோ தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர அடி, ரொம்ப வலியாக வேறு இருக்குது. என்னச்சா நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக தலையை மட்டும் நிமிர்ந்து பார்த்தா ஜிமினோட கால் வந்துட்டு தெரியுது. ஸோ ஷூலாம் போட்டிருப்பார் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் அவர் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறாரு. அப்போது அவர் நிற்பார்ல உங்கள் முன்னாடி, அது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா ஏதோ ஒரு கம்பி மாதிரி தெரியுதுல்ல, சின்ன சின்ன கம்பெல்லாம் இருக்கும் இல்லையா ரோட்டு ஓரத்தில், அந்த மாதிரி ஏதோ கம்புன்னு நினச்சிடுறீங்க. ஆனால் அது அவரோட கால், அது தெரியாமல் அவரோட காலை பிடிச்சி அப்பா நல்ல வேலை கம்பத்துக்கிட்ட விழுந்தா அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிச்சிட்டு மெதுவாக எந்திரிச்சு அப்படின்னு நிற்கும்போது கரெக்டாக அவரோட ஃபேஸ்க்கு நேராக நிற்கிறீங்க. அப்போது ஜிமின் பார்த்தீங்கன்னா அப்படியே முறைச்சிட்டு உங்களை பார்த்துட்ருக்க, என்னடா அது, எவன்டா கம்பத்துக்கெல்லாம் மூஞ்ச வச்சு கட்டியிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு குறுக்குன்னு மாதிரி சிமிட்டிட்டு பார்ப்போம்ல, அந்த மாதிரி தான் குறுக்கி வச்சு பார்க்குறீங்க. அப்படி பார்த்தாலும் தெரியல, வெயிலில் கீழே விழுந்தங்காட்டிக்கு ஒரு மாதிரி கோலர் ஆயிடுச்சு மண்டெல்லாம். என்னாச்சு, யார்டா அது, சோளக்காட்டு பொம்மை எங்கே கட்டி வச்சுருக்குது நடு ரோட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணை தலை இது பண்ணிவிட்டு அவரோட தலை பார்த்தீங்கன்னா தொப்பி போட்டிருப்பார்ல, அதை நீங்கள் அந்த சட்டி கவுத்துருப்பாங்களா அது நினச்சிட்டு சட்டி வெயிட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு மாதிரி எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. அப்போது அடுத்த செகண்டுக்கு நீங்கள் அவரோட கேப்பை கை வைக்கும்போது அவர் பார்த்தீங்கன்னா அவங்க கையை பிடிச்சிட்டு பின்னாடி முறுக்கி விட்டுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே அவருக்கு பின்னாடி திரும்பி நிற்கிறீங்க. லைக் அப்படி கையை பிடிச்சி முறுக்கும்போது பின்னாடி திரும்பி போகல, அந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா விடுன்னு சொல்லி கத்துறீங்க. அப்போ ஜிமினோ எங்கடி ஓடுற அப்படின்னு சொல்லுவாரா. அப்போ டக்குன்னு தலையை மட்டும் திருப்பி அவரோட ஃபேஸை பார்க்குறீங்க. அவரும் என்ன முறைக்கிற அப்படின்ட்டு கோவமாக கேட்குறாரு. அப்போ நீங்கள் ஹலோ என்னையா நானும் பார்க்குறேன், உன் இஷ்டத்துக்கு பாடி போடின்னு பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோவமாக கேட்க, அவரும் பின்ன என்ன உங்ககிட்ட வாங்க மேடம் போங்க மேடம் சொல்லிட்டு மரியாதை கொடுத்து எதனாவது ஆர்த்திக்கு இது எடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் ஆர்த்தியா, நான் உன் பொண்டாட்டியா, எனக்கு நீ ஆர்த்தி எடுக்கிறேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ ஜிமின் பார்த்தீங்கன்னா உனக்கு அந்த ஆசை வேறு இருக்கா, முதல்ல வா நீ மாமியார் வீட்டுக்கு போ அப்படிம்பாரு. அப்போது நீங்கள் எனக்கு கல்யாணமே ஆகலை,
நான் எந்த மாமியார் வீட்டுக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. அப்போ ஜிமினும் எங்கேயா நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தரத்தன்னு இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. ஸோ இப்போ தான் பார்க்குறீங்க கையிலேருந்து ரத்தம் வந்துட்டுருக்கு. அந்த எல்போவில் வந்துட்டு அடிபட்டு ரத்தம் வரும் இல்லையா, அந்த மாதிரி தான். ஐயோ என் கையில் ரத்தம்னு சொல்லிட்டு கத்துறீங்க. அப்போ ஜிமின் கண்டுக்கவே இல்லை. உங்களை பாட்டுக்கும் அந்த ஜீப் கிட்ட பிடிச்சி இழுத்துட்டு போய் நிற்க வைக்க, அப்போ அந்த போலீஸும் சார் பிடிச்சிட்டு வந்துட்டீங்களா அவளை அப்படின்னு கேட்க, அதுக்கப்புறம் தான் அவர் கேட்குறாரு, ஆமாம் எதுக்கு அவளை பிடிக்க சொன்னீங்க அப்படின்னு கேட்கவும், சார் இந்த பொண்ணு தான் சார், இந்த பொண்ணு தான் என்னை பறக்க விட்டா அப்படின்னு சொல்லுவான். ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா, நீங்கள் வண்டியில் கரெக்டாக பிரேக் பிடிச்சிருக்காது, உங்கள் வண்டி தான் பயங்கர கோளாறு பிடிச்ச வண்டியாச்சு. ஸோ பிரேக்கே பிடிச்சிருக்காது. அந்த போலீஸ்கிட்ட தள்ளுங்கன்னு சொல்லி கத்திட்டே வந்திருப்பீங்க. ஆனால் அவர் ஏதோ நீங்கள் சொல்ல வரீங்கன்னு நினச்சிட்டு நேராக உங்கள் வண்டிக்கு நேராக வர ஒரே ஆச்சா விட்டு நல்லா ஏற்றிருப்பீங்க. ஸோ வண்டி அந்த மாதிரி பண்ண அவர் பார்த்தீங்கன்னா பறந்து போய் ஜிமின் காலில் விழுந்திருப்பாரு. ஸோ இதான் நடந்திருக்கும். இப்போ அதை அப்படியே அவர் சொல்ல ஜிமின் இருந்துட்டு, என்ன அப்படின்னா நீ டிராஃபிக் ரூல்ஸ் எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் நானே பண்ணுவேன், என் வண்டியை பாரு, அதுக்கு கண்டிஷன் அப்படி, வண்டி பிரேக் பிடிக்காதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல ஹார்ன் அடிக்க வேண்டியதானே அப்படிங்கிறாரு. ஹாரனா அது அடிக்க மாட்டேங்குது, அப்பப்போ அடிக்காது அப்படிங்கிறீங்க. அப்படியா சரி ஓகே, வண்டிக்கு எஃப்சியெல்லாம் இருக்கா, எப்போ எடுத்த வண்டி அப்படின்னு கேட்க, அது நானே செகண்ட் ஹேண்டில் பழைய வண்டி வாங்கினேன், எப்போ எடுத்தனாலும் எனக்கு தெரியாது அப்படிங்களா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவரும் வந்து வண்டி செக் பண்ணி பார்க்குறாரு. புக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை காட்டுறீங்க. அது பார்த்தீங்கன்னா வண்டி கிட்டத்தட்ட ஒரு 2010 மாடல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 15 வருஷத்துக்கு மேலே வண்டியை வந்துட்டு பழைய வண்டி ஆகிடும். அதுக்கு வந்துட்டு எஃப்சி காட்டிட்டு தான் ஓட்டணும்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இயர் காட்ட தெரியல, பட் பழசாச்சுன்னா எஃப்சி காட்டணும். அதனால ஜிமினு உங்ககிட்ட எஃப்சி காட்டிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இங்கே பாரு, என்ன ஏபிசிடி சொல்லி கொடுத்துட்டுருக்குற எனக்கு, அது என்ன ஏபிசிடி தானே, நீ என்ன எடுத்தது எஃப்சின்ட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போது அவருக்கு இப்போ தான் புரியுது சரியான மக்கு மாடு சாம்பிராணின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, முதல்ல வண்டியை கொடு, இனிமேல் இந்த வண்டி நீ ஓட்டக்கூடாது அப்படிம்பாரா. என்ன சொல்கிறா, நான் 5000 போட்டு வண்டி வாங்கியிருக்கேன், ஓட்டக்கூடாதுன்னு சொல்கிறேன், வண்டி வாங்கி இவ்வளோ தான் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க. எவ்வளாவது அவ்வளோ பணம் கொடுத்து, அதுவும் வண்டியெல்லாம் லட்சக்கணக்கில் விற்கிது, உனக்கு 15,000 வண்டி கொடுக்கும்போது தெரியாதா ஏமாத்துறாங்கன்னு? இதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை. நீ ஒன்றா எஃப்சி காட்டியிருக்கணும், இல்லை உன் வண்டியாவது ஒழுங்காக இருக்கணும், இல்லை நீயாவது ஒழுங்காக ஓட்டியிருக்கணும். நீ நிறைய தப்பு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்கிற, வண்டியை விடு, நீ கிளம்பு, ஃபைனை கட்டு அப்படிங்கிறாரு. வண்டியை விட கிளம்பு, ஃபைனை கட்டா? ஹலோ, நான் இப்போ தான் கையில் இருந்த எல்லா காசையும் பொறுக்கி போட்டு 15,000 கொடுத்து வண்டி வாங்கியிருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கேன், முடியா நான் போகணும், கஸ்டமர் எனக்காக வெயிட்டிங் அப்படிங்கிறீங்க. அப்போது ஜிமின் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் வச்சுருக்கியா, அதுக்கு லைசன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் நாயா நீ, நானும் பார்க்குறேன் வண்டிக்கு லைசன்ஸ் கேட்குற, சரி ஓகே, ஹோட்டலுக்கும் அது கேட்குறா அப்படின்னு நீங்கள் கேட்க, ஆமாம் முதல்ல வண்டி ஓட்டுறதுக்கு உனக்கு லைசன்ஸ் இருக்கான்ட்டு உங்களை கேட்குறாரு. அப்போ நீங்களும் ஐயோ நானே வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டேனா அப்படின்ட்டு, வண்டியை இப்போ தான் நான் வாங்கியிருக்கேன், இனிமேல் தான் லைசன்ஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறீங்க. ஸோ நீ லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டியிருக்க, அதுவும் எஃப்சி காட்டாமல் ஓட்டியிருக்க, சொல்லப்போனால் ஒரு கடை வச்சுருக்க, அதுக்கும் ஃபுட் லைசன்ஸ் எடுக்கலை அப்படிங்கிறாரு. இவங்க பாரு, இந்த வண்டி தானே உன் பிரச்சனை, இதை கூட நீ வச்சுக்க, தேவையில்லாமல் என் கடப்பக்கெல்லாம் வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோபமாக பேச, அப்போது அந்த கூட இருக்கிற ஒரு போலீஸ் இருப்பார்ல, அவர் பார்த்தீங்கன்னா சார் அந்த பிள்ளை சும்மா விடாதீங்க சார் அப்படிங்கிறான். அப்போது ஜிமினும் பார்த்தீங்கன்னா விடுவேன்னு நினச்சியா அப்படின்னு கேட்க, இல்லை சார் நீங்கள் விட மாட்டீங்க, பட் இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ நேரம் பேச மாட்டீங்களே, அதனால தான் கேட்டேன், சும்மா மட்டும் விட்டுறாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருப்பான், தலையில் அடிபட்டிருக்கும், தலைக்கு அப்படியே ஒரு சின்ன இந்த ஹாட் பேக் மாதிரி இருக்குள்ள, ஐஸ் பேக் இருக்குள்ள, அதை எடுத்து வாங்கி கொண்டு வந்து தலைக்கு வச்சுட்டு நின்றுக்கிட்டு இருக்கான். இப்போது ஜிமினும் கிளம்பு அப்படிம்பாரு. தேங்க்ஸ்யா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது மாதிரி சல்யூட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி சல்யூட் பண்ணிவிட்டு வண்டி எடுக்க போக அவர் வந்துட்டு வண்டிக்கிட்ட நிற்கிறாரு. தூக்கி விடுங்க, வந்து நின்றுக்கிட்டு மசன்னு வேடிக்கை பார்க்குற, தூக்கி விடியா அப்படின்னு நீங்கள் சொல்ல, நான் என்ன உன் வண்டி தூக்கி விட தான் வந்தேன்னு நினச்சியா அப்படிங்கிறாரு. இப்போ நான் இடத்துக்கு வந்தியா அப்படின்னு நீங்கள் கேட்க, வண்டியெல்லாம் நான் எடுத்துக்கிறேன், நீ மட்டும் போ அப்படிங்கிறாரு. அட பரவாயில்ல, நானே வண்டி எடுத்துகிட்டு போயிடுறேன், நான் உருட்டிக்கிட்டே போயிடுவேன், உனக்கு எதுக்கு சிரமம், நானே எடுத்து போயிடுறேன் அப்படிங்கிறீங்க. அப்போ ஜிமினும் வண்டியெல்லாம் உனக்கு கொடுக்க முடியாது. என்ன நான் உனக்கு வண்டி கொண்டு வந்து உன் வீட்டில் விடுவேன்னு நினச்சியா, நான் போலீஸ் சரியா, உன்னோட வேலைக்காரன் கிடையாது அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் ஹலோ,
நாங்கள் கட்டுற வரியில் தான் உனக்கு சம்பளமே வருது அப்படின்னு பார்த்தா இருக்கிற அத்தனை கவர்மெண்ட் அதிகாரியும் எங்களுக்கு வேலைக்காரங்க தான், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி ஒரு கைப்பிடி, வண்டி சீக்கிரம் தூக்கி விட்டினா நானும் போவேன், போயிட்டு சமைக்கணும், கஸ்டமர்லாம் பசியோடு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை பிடிக்க சொல்ல, அவர் இருந்துட்டு வண்டியை கொடுக்க முடியாது, வண்டியில் கையை வச்சுனா கையை வெட்டிடுவான் அப்படிங்கிறாரு. என்னையா திடீர்னு கோவமாக பேசுகிற, நீ போலீஸ்காரனா கொலைகாரனா அப்படின்னு கேட்குறீங்க, எதுக்கடி சும்மா தொந்தன்னு பேசிகிட்டே இருக்கிற, கிளம்பு அப்படின்பாரா. அப்போ நீங்கள் அப்படியே கிளம்புவா, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 கையும் வந்துட்டு அந்த காய்கறி எல்லாம் வாங்கின ஒரு பாக்ஸ் இருக்கும்ல, அதை காட்டுறீங்க. லைக் அந்த பிளாஸ்டிக் டப்பா மாதிரி இருக்கும் இல்லையா, பெருசாக பார்த்துருப்போம்ல படத்துலலாம், அந்த மாதிரி தான். அந்த ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா கீழே கிடக்குது. ஸோ நிறைய காய்கறி எல்லாம் கீழே கூட கொட்டி கிடக்குது. நீங்கள் எல்லாத்தையும் பொறிக்கிற டப்பாவில் போட்டுட்டு, யோ ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு, என் வண்டி விடு நான் போகணும் அப்படிங்கிறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா கீ எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்பு அப்படிம்பாரு. கிளம்பா, யோ இங்கே பாரு, நான் ஒரு பிஸ்னஸ் உமனு அப்படின்னு சொல்ல, அப்படிம்பாரு. பிஸ்னஸ் உமனு புரியுதா, இங்கிலீஷ் எல்லாம் உனக்கு தெரியாதா, சரி ஓகே நீ படிக்காத பாமரன் பரவாயில்ல, நான் ஒரு பிஸ்னஸ் உமனு, அதனால் உனக்கு இதெல்லாம் புரியாது, சீக்கிரமாக என்னோடய வண்டி சாவி கொடு நான் கிளம்பணும் அப்படிங்கிறீங்க. முடியாதுன்னு சொல்லிட்டே இருக்காரு. அப்போ நீங்கள் யோ அப்போ நான் இதெல்லாம் எப்படி தூக்கிட்டு போகிறது அப்படின்னு நீங்கள் கேட்க, அடுத்த சீனுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பொறுக்கி தர சொல்லி அந்த கான்ஸ்டபிள் கிட்ட ஜிமின் சொல்ல, அவரும் பொறுக்கிட்டு இருக்காரு. நீங்களும் கையை கட்டி வேடிக்கை பார்த்துருக்குறீங்க. பரவாயில்ல, அழகு இருந்தா யாரை வேணால் மயக்கலாம் போலையே, மயங்கிட்டான் பயவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினியே பார்க்க, அவர் பார்த்தீங்கன்னா உங்களே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருக்காரா. ஸோ நீங்கள் இப்படி நினச்சிட்டிங்க, நம்மளே வச்ச கண்ணு வாங்காமல் பார்க்குறான், அதனால தான் நம்ம கேட்குறதெல்லாம் செய்வான் போல். பரவாயில்ல, வண்டியை கொடுத்துருவான், ஸ்டார்ட் பண்ணி கொடுக்க கீ வாங்கியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கை கட்டிட்டு அந்த கான்ஸ்டபிள் கிட்ட சீக்கிரம் டைம் ஆகுது, யோ சீக்கிரையா அப்படிங்கிறீங்க. அவரும் எல்லாம் தலையெழுத்துன்னு சொல்லிட்டு ஒரு கையில் பார்த்தீங்கன்னா ஐஸ் பேக் இருக்கும், அதை எடுத்து தலைக்கு பின்னாடி வச்சு தேய்ச்சிக்கிட்டு இன்னொரு கையில் காய்கறிலாம் எடுத்து போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்றாரு. இப்போ ஜிமினும் கிளம்பு அப்படிங்கிறாரு. அப்படியேவா, எடுத்தெல்லாம் கொடுக்க மாட்டியா அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி பேச, அவரும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு குனிவாரா. இந்த போலீஸ்க்கு பார்த்தீங்கன்னா கடுப்பாயிடுச்சு, நம்ம சார் இப்படியெல்லாம் பண்ண மாட்டார்ல, நீதி நேர்மை நியாயம் தானே இருப்பார், இன்றைக்கே அந்த பொண்ணுக்கிட்ட மட்டும் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிட்டு நின்றுருக்காரு. அப்போ நீங்கள் என்ன எல்லாம் எனக்கு சாதகமாக இருக்கேன்னு பார்க்குறியா, அப்படிதான் வயசு பசங்களாம் வயசு பொண்ணுங்களை பார்த்தா இப்படி தான் இருப்பாங்க, நீ இப்போ வயசான கட்ட உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், ஒரு காலத்தில் தெரிஞ்சிருக்கோம், ஆனால் இப்போ அதெல்லாம் வாய்ப்பில்லை, சும்மா நீ வேடிக்கை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு யோ அப்படின்னு ஜிமினு கூப்பிட்றீங்க. அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. அட என்ன சும்மா பார்த்துட்டே இருக்க, சீக்கிரம் வண்டியில் வை நான் கிளம்புறேன், அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்ல, அவரும் அதெல்லாம் எடுத்து உங்கள் தலை மேலே வைக்கிறாரு. ஏன் இரு தலை ஆமாம் எதுக்கு இதெல்லாம் தலை மேலே வச்ச அப்படின்னு நீங்கள் கேட்க, நீ தானே கேட்ட இதெல்லாம் எப்படி தூக்கிட்டு போகிறதுன்னு, தலையில் வச்சு தூக்கிட்டு போ கிளம்பு அப்படிங்கிறாரு. எது தலையிலையா, இவ்வளோ வெயிட்டுமா, யோ நான் பொண்ணு நினச்சேன் இல்லை என்ன நினச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, ஜிமினும் 5 செகண்டில் இங்கேருந்து கிளம்புற, இல்லைனா உன்னையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவேன், என்னோடய ஆஃபீஸரை வேற நீ அட்டாக் பண்ணியிருக்கிற, வண்டி விட்டு ஏற்றி கொல்ல பார்த்துருக்க, பிடிச்சி போட்டேன்னு வச்சுக்கோயேன் வெளியே வர முடியாமல் பண்ணிடுவேன் போடி அப்படிங்கிறாரு. நீ பாரு, நீ ரொம்ப தப்பு பண்ணுறாரு, அவனும் கொலைகார எண்ணத்தில் வரல, கொல்ற எண்ணத்துலலாம் வரல, நான் வரவேணான்னு கத்திக்கிட்டே வந்தேன், அந்த பேக்கு தான் நேராக என் வண்டிக்கு நேராக ஓடி வந்தான், சொல்லப்போனால் அவன் தற்கொலை முயற்சி பண்ணான், இப்படி கூட சொல்லலாம்ல அப்படின்னு நீங்கள் சொல்ல, அப்போ ஜிமின் முறைக்கிறாரு. நீங்களும் வண்டி சாவி மட்டுமாவது கூட அப்படின்னு கேட்க, பே அப்படின்னு வரா. யோ அப்படிங்கிறேங்க, என்ன இதுக்கெல்லாம் நான் மயங்குவேன்னு நினச்சியா பா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. நீங்களும் சரி இவன் என்ன இப்படி இருக்கான், இதே வேற யாராவது இருந்தால் என்னை வீட்டுக்கே கூட்டி போய் விட்டுருப்பாங்க, இவனா எதுக்குமே மசிய மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக 2 பாக்ஸ் ஓகேவா. ஸோ அது நிறைய காய்கறியெல்லாம் வாங்கியிருப்பீங்க, எல்லாம் எடுத்து தலை மேலே வச்சு விட்டுருப்பாரு. நீங்களும் அந்த பிளாட்ஃபார்ம் இருக்கும் நடக்கிறதுக்கு, ஸோ அதில் நடந்து போயிட்டு இருக்கிறீங்க, தலை மேலே வச்சுட்டு அதுவும் உனகிட்டே போயிட்டு இருக்கிறீங்க, நல்லாவே இருக்க மாட்டான் நாசமாக போனவன், என்னை இப்படி பண்ணிட்டான்ல, 15,000 கொடுத்து வாங்கின வண்டி, அந்த பைத்தியக்காரன் என்னை ஏமாற்றிட்டான், இந்த பைத்தியக்காரன் பிடுங்கிட்டான், நான் என்ன பண்ணுறது, இந்த 15,000 சேர்த்ததுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன், இப்போ தான் வண்டி வாங்கிட்டோம், காய்கறி வாங்க ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன், அதுவும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே போயிட்டுருக்குறீங்க.
அப்போது ஜிமின் பார்த்தீங்கன்னா அந்த கீ இருக்கும்ல வண்டியோட கீ, அதை அப்படியே வண்டியில் போட்டு எடுக்கலான்னு சொல்லிட்டு வண்டிக்கிட்ட வந்து வண்டி தூக்குனா அது பாட்டுக்கு பாட்டெல்லாம் கலண்டு விழுகுது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் லைக் அந்த பின்னாடி சைடில் வந்துட்டு அந்த எழுதியிருக்கும்ல கம்பெனி நேம் பெப்பு ஆக்டிவான அந்த மாதிரி இருக்கிற பிளாஸ்டிக் கலந்து விழுந்திருக்கும். வண்டி ஸ்டாண்ட் போட்டு நிறுத்திட்டு அதை எடுத்து ஒட்டவே இல்லை. நல்லா வச்சு ஒரு தட்ட அதை பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆகிடு. ஆனால் அந்த பக்கம் இருக்கும்ல, ஸோ அடுத்த பக்கம் இருக்கிறது வந்து கீழே விழுந்துடுது. என்னடா இதுன்னு சொல்லிட்டு திரும்ப அதை எடுத்து வச்சு தட்டுனா முன்னாடி அந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் இருக்கும்ல, அதுவும் பிஞ்சு வந்து விழுகுது. என்னடா இதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஒட்டுறாரு. அதை எடுத்து வச்சா நல்லா டக்குன்னு ஃபிட்டே ஆக மாட்டேங்குது. ஏன்னா அது ஒரு மாதிரி பட்டன் மாதிரி இருக்கும்ல, அது தனியாக பிஞ்சே வந்துருச்சு. ஸோ திரும்ப அதை எடுத்து ஒரு வழியாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது சரி ஓகே வண்டி கொஞ்சம் அப்படி நகர்த்திட்டு போகலான்னு சொல்லிட்டு ஸ்டாண்டை எடுக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ஒட்டியிருப்பாரு. இப்போ எல்லாமே பார்ட்டாக இருக்கிற அந்த முன்னாடி இருக்கிற பிளாஸ்டிக் பின்னாடி இருக்கிற பிளாஸ்டிக்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படி கலண்டு விழுகுது. ஜிம்மின்க்கு இதை பார்த்து செம கடுப்பாயிடுச்சு. அப்படியே அந்த போலீஸை பார்த்து யோ இங்கே வாயா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அவரும் பார்த்தீங்கன்னா சார் என்னாச்சு அப்படின்ட்டு வர, என்னது வண்டி முதல்ல இது ஏன் வச்சிருந்தான் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவும் அந்த பொண்ணு தான் சார் அப்படிங்கிறான். அவளுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னே இது எவனோ விற்றுருக்கான், முதல்ல அவனை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டி புக்கெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் அவர்கிட்ட கொடுக்க, சார் நமக்கு எதுக்கு சார் தேவையில்லாத வேலை, அவன் வித்தான் இவன் வாங்கிட்டா, இப்போ இதை நம்ம வாங்கிட்டோம் கொண்டு போய் தூக்கி போட வேண்டியதான், எஃப்சி முடிஞ்சு பல வருஷம் ஆகுது சார் அப்படின்னு சொல்ல, சொன்னதை மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வண்டி போய் பிடிச்சிடுறாரு. ஸோ அவன்கிட்ட பாவம் லைசன்ஸ் இல்லை, ஆர்சி புக்கில் எதுவுமே இல்லை. இப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது, இங்கே ஒரு பையன்ன்றதுனால சின்ன பையன் அவன் எங்க அப்படின்னு கேட்குறாரு. அவன் எப்பயோ போயிட்டான் சார் அப்படின்னு சொல்ல ஜிமின்கெல்லாம் கடுப்பாயிடுச்சு. அவனை விட்டதுக்கு காரணம் நீங்கள் தானே அவனை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இந்த பக்கம் அகைன் ஒரு வண்டி பிடிச்சிருப்பார்ல அந்த வண்டிக்கிட்ட ஆர்சி புக்கெல்லாம் இருக்கான்னு கேட்க அவன்கிட்ட எதுவுமே இல்லை. ஸோ ஜிமின் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டென்ஷனில் என்ன எதுவுமே இல்லை திருட்டு வண்டியா அப்படின்னு கேட்டுட்டு அவன் மேலே கேஸை ஃபைல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்க, அவன் பார்த்தீங்கன்னா சார் இது ஒன்றும் திருட்டு வண்டியெல்லாம் கிடையாது, இது எங்கள் மாமாவோட வண்டி, நான் சும்மா வாங்கிட்டு வந்தேன், அவங்கக்கிட்ட இருக்கிற ஆர்சி புக்கெல்லாம் நான் எப்படி கேட்கறது, பக்கத்தில் கடைக்கு போகலான்னு வந்தேன் சார், நம்புங்க சார்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கிறான். இப்படி தான் அவருக்கு அந்த டே போகுது. இப்போது நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஜிமின் வழக்கம் போல் வேலைக்கு வந்து அப்படியே ரோட்டில் நின்றுக்கிட்டு இருப்பார். அப்போது அவருக்கு ஒரு கால் வருது ஆஃபீஸ்லேருந்து. என்ன அப்படின்னா நிறைய பேர் வண்டியை காணும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார், கொஞ்சம் என்னென்னு பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்ல, எப்போ வந்து கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு கேட்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வாரமாக இந்த மாதிரி தான் கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்குது, எங்களால் கண்டுபிடிக்க முடியல, அவங்க வண்டி எங்கே போகுது என்ன ஆகுது எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தகவல் எல்லாமே சொல்ல, சரி ஓகே வண்டி நம்பர் எல்லாத்தையும் கொடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போது ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த காணாமல் போன வண்டி எல்லாம் இருக்கும் இல்லையா அதோட டீட்டெயில் எல்லாமே வருது. ஜிமினும் ஃபோனை ஆன் பண்ணிவிட்டு அதை பார்க்குறாரு. அதை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வண்டியோட ஃபோட்டோ மட்டும் பார்த்த மாதிரியே இருக்குது. எல்லாமே வண்டியோட ஃபோட்டோ வண்டியோட நம்பரோட தானே இருக்கும். ஸோ அப்படி தான் இருக்குது. என்னது எங்கே பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அடுத்தடுத்த ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்கா. இப்போ அந்த இன்னொரு கூட வேலை செய்கிற போலீஸும் சார் என்னால் அந்த வண்டியை கண்டே பிடிக்க முடியல சார், அது எவனதுன்னே எனக்கு தெரியல, எனக்கு கொஞ்சம் கூட ஐடியாவே இல்லை, நானும் இந்த ஆர்சி புக்கில் இருக்கிற பேரை நம்பி அவன் வீட்டுக்கு போனால் அவன் இதை விற்று பல வருஷம் ஆச்சுங்கிறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் யார்கிட்டயோ வாங்கியிருப்பாள், அவன்கிட்ட போனால் கிட்டத்தட்ட 10 வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன், ஆனால் கடைசியாக யாரோட வண்டியிலே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது ஜிமின்கெல்லாம் கடுப்பாயிடுச்சு. யோ நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், இந்த வண்டியை இவளுக்கு யார் விற்றாங்க அதை தானே கேட்டேன், இந்த வண்டி உண்மையாக முதல்ல எவன் வாங்கினான்னு கேட்கலல்ல அப்படின்னு சொல்ல, அடடா ஆமாம் சார், ஆனால் இந்த வண்டி யாரும் விற்கலையாமாவே அப்படிங்கிறான். விற்கலையா, அவள் தானே சொன்னான், நான் போன வாரம் தான் இந்த வண்டியை வாங்கினேன்னு சொன்னாலே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்க, அப்போது அவர் சொல்கிறாரு, சார் அந்த பொண்ணு நம்மளை ஏமாத்திருக்கு, இந்த வண்டி அந்த பொண்ணு வாங்கலை, திருடி இருக்கா அப்படின்னு சொல்ல, ஜிமினும் திருடி இருக்காளா எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த போலீஸும் சார் இந்த வண்டி கடைசியாக யார்கிட்ட இருக்குதுன்னு கேட்டிங்களா, நான் கண்டுபிடிச்சிட்டேன்ல, ஸோ அவர்கிட்ட தான் கேட்டேன், வண்டி காணாமல் போயிடுச்சு திருடு போயிடுச்சுன்னு சொன்னாங்க, ஸோ அதுக்கப்புறமா தான் புரிஞ்சுது இந்த பொண்ணு சரியான திருடின்னு அப்படின்னு சொன்னது. ஜிமின்க்கு இன்னும் கடுப்பாயிடுச்சு. அப்படின்னா இவன் சரியான திருடி, இவ தான் எல்லா வண்டி திருடுறாளோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறாரு. ஏன்னா இப்போ தான் கால் வந்திருக்கும், ஊருக்குள்ளே நிறையா வண்டி காணாமல் போயிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ கால் பண்ணி இவர்கிட்ட, அதுவும் இல்லாமல் நிறையா வண்டி ஃபோட்டோலாம் அனுப்பி கூட கேட்க சொல்லியிருப்பாங்க, சர்ச் பண்ண சொல்லியிருப்பாங்க.
ஸோ ஜிமினுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே சந்தேகம் வந்துருச்சு. இப்படி ஒரு பக்கம் அவர் சந்தேகப்பட்டுட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோட்டல் தான் ரொம்ப பெரிய ஹோட்டல்லாம் கிடையாது. உங்கள் வீட்டையே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரி, மினி ஹோட்டல் மாதிரி நடத்திட்டு இருக்கிறீங்க. வீட்டிலே சாப்பாடு செஞ்சு ஹோட்டல் மாதிரி நடத்துவீங்க. அப்படி தான் கிச்சனில் போய் உட்காந்துக்கிட்டு நல்லா விறகு கட்டை போட்டு எரிச்சிட்டு இருக்க, அது அப்படியே ஒரு மாதிரி தணல் பறக்கும் இல்லையா? ஸோ ஹீட்டாக இருக்குது. நீங்களே அந்த சூட்டில் உட்கார முடியாமல் கஷ்டப்பட்டு சமைச்சிக்கிட்டு இருக்க, இப்போது டக்குன்னு டோர் பெல் அடிக்கிற மாதிரி, லைக் அந்த டோருக்கு தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. யாராவது சாப்பிட்றதுக்கு வந்து நேரம் உள்ளே வந்து உட்கார வேண்டியதானே, என்னத்தை தட்டிட்டு இருக்கிறாங்கன்ட்டு வந்து உட்காருங்க, சாப்பாடு இருக்குது அப்படிங்கிறீங்க. அப்போ உள்ளே வந்துட்டு பூட்ஸ் போட்டுட்டு வர மாதிரி சவுண்ட் கேட்குது. செப்பெல்லாம் வெளியே விட்டுட்டு வாங்க, சாப்பிட்ற இடம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்தே கத்திட்டு இருக்கா. அந்த சத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள வரைக்கும் கேட்குது. என்னது, உள்ளே செப்பல் போட்டு வந்துட்டு இருக்கிறீங்களா? யோ யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அப்படியே பாவாடையெல்லாம் அந்த தாவணி பாவாடை மாதிரி கட்டியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து இடுப்பில் சொருகிட்டு அந்த விறகு கட்டை வந்துட்டு உள்ளே வைக்கலான்னு எடுத்திருப்பீங்க. ஆனால் அதை அப்படியே கையிலே எடுத்துட்டு அடிக்கிற மாதிரி கையை ஓங்கிட்டு வர, முன்னாடி நிற்கிறது பார்த்தீங்கன்னா ஜிமின் தான். அப்படி கேப் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உங்களே பார்க்குறாரு. நீங்கள் அவர் பார்த்ததுமே யோ போலீஸு நீயா அப்படிங்கிறீங்க. அப்போது ஜிமினும் ஏன் நான் வரமாட்டேன்னு நினச்சி தைரியமாக இருந்தியா, இல்லை கண்டுபிடிச்சிருவானோன்னு சொல்லி பயந்துட்டே வெயிட் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா யோ யார் நீ, எப்போ பார்த்தாலும் இடக்க மடக்காவே பேசுகிற, தெளிவாக பேசவே மாட்டியா? ஆமாம் நீ என்ன என்ற புருஷனா, நீ வருவேன் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு, இல்லை நீ என்ன என்னோட கள்ளக்காதலனா? நீ வருவியா வரமாட்டேன்னு நினச்சி நான் பதறிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு யார் நீ அப்படிங்கிறீங்க. ஜிமின் கலை கடுப்பாகுது. ஏய் முதல்ல வெளியே வா அப்படிங்கிறாரு. எதுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் கேட்க, பாடி வெளியா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போக, யோ என்னையா கையெல்லாம் பிடிக்கிறா, அது ஒரு வயசு பொண்ணோட கையை இப்படி பிடிக்கிறியே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அப்போ ஜிமினும் வெளியே வான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி நல்லா இழுத்துட்டு போய் வெளியே விட்டுறாரு. நீங்கள் அப்படி நின்றுக்கிட்டு என்ன என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ ஜிமின் பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லு, எதுக்காக இந்த வண்டியெல்லாம் திருடிட்டு இருக்கிற, அப்புறம் இதோ இந்த வண்டியெல்லாம் எங்கே வச்சுருக்க அப்படின்னு கேட்க, நீங்கள் பார்க்குறீங்க நிறையா ஃபோட்டோ காட்டிட்டு இருக்காரு. நீங்களும் அவர் காட்டுற அத்தனை ஃபோட்டோவும் பார்த்துட்டே இருக்கீங்க. சொல் கண்டுபிடிச்சிட்டேன், எங்கே வச்சுருக்க அந்த வண்டியெல்லாம் அப்படின்னு கேட்க, ஹலோ லூசாயா நீ, இந்த வண்டியெல்லாம் காணோன்னா எங்கே தொலைச்சானோ தொலைச்சவன்கிட்ட எங்கே விட்டான்னு கேளு, இல்லை எங்கே திருடுனானோ அவனை கண்டுபிடிச்சி தொலைச்சவன்கிட்ட வண்டியை கொடு, என்கிட்ட வந்து கேட்குற என் வண்டியை நீ பிடுங்கிட்ட அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜிமினுக்கு கடுப்பாகுது. ஏய் அந்த வண்டியை நீ திருடிட்டு தானே வந்தா அப்படிங்க. உங்களுக்கு இப்போ கடுப்பாயிடுச்சு. என்ன அப்படின்னு கத்துறீங்க. அதையே நீ திருட்டிட்டு தானே வந்த அப்படிங்கிறாரு. ஐயோயோ இங்கே பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு கடைக்கு சாப்பிட வந்த எல்லாத்தையுமே கூப்பிட்டு விட்டுறீங்க. அவர் ஒன்றும் புரியாமல் பார்க்குறாரு. அப்போ நீங்கள் இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? நானே கஷ்டப்பட்டு வயிற்று பழப்புக்காக ஒரு சின்ன கடை, அதுவும் வீட்டிலே வச்சு இட்லி சுட்டு பொழைச்சிட்ருக்கேன். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்க்குற மாதிரி 15,000 ரூபா சேர்த்து வச்சு அந்த காசில் ஒரு பழைய வண்டி வாங்கினேன். அந்த வண்டியை இந்த ஆள் பிடுங்கி வச்சுட்டான். இப்போது அந்த வண்டியை நான் திருடுனேன்னு சொல்லி என் மேலே திருட்டுப்பட்ட கட்டு பார்க்குறான். இத்தனை நாள் உங்களுக்கெல்லாம் சமைச்சு போட்டேனே, ஐயோ யாராவது பேசுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி தலையாக அடிச்சுட்டு கத்திட்டு இருக்கிறீங்க. இங்கே ஜிமினுக்கு தான் ஒன்றுமே புரியலை. என்ன நடக்குதுங்க? ஏய் நீ இந்த மாதிரி கத்துனா உன்னை விட்டுருவேன்னு நினைக்கிறியா, ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்போ நீங்கள் ஐயோ இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா, இப்படி ஒரு வயசு பொண்ணோட கையை பிடிச்சி இழுக்கிறானே அப்படின்னு கத்த ஆரம்பிக்க, அங்கே இருக்கிற எல்லாருமே சார் ஒரு நிமிஷம் அந்த பொண்ணு கையை விடுங்க, அந்த பொண்ணெல்லாம் அந்த மாதிரி ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேச, அப்போ இவரும் அந்த வண்டியை திருடி இருக்கா, இந்த வண்டியை இதுக்கு முன்னாடி வச்சுருந்தவன் திருடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காட்டும்போது, அப்போ நீங்கள் அட பாவி இவன் தான் அந்த வண்டிக்காரனா, இவெல்லாம் இல்லை நான் இவன்கிட்ட வாங்கலை அப்படிங்கிறீங்க. அப்போ ஜிமின் பார்த்தீங்கன்னா உனக்கு நிஜமாவே இவனை தெரியலையா அப்படின்னு கேட்க, நீங்கள் தலையிலேயே அடித்து சத்தியம் பண்ணுறீங்க, சத்தியமா தெரியாது அப்படின்னு சொல்ல, அப்போ ஜிமின் பார்த்தீங்கன்னா நேர்மையாக காசு கொடுத்து வாங்கியிருந்தா ஆளை தெரிஞ்சிருக்கும், திருடிட்டு வந்தால உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்ல கடுப்பாயிடுச்சு உங்களுக்கு. யோ போலீஸ் இந்த பாரு, அவ்வளோதான் உனக்கு மரியாதை, நானே எது போலீஸ்காரனாச்சேன்னு மரியாதை கொடுத்து பேசிகிட்டு இருக்கேன். தப்பு தான் நேற்று நான் பண்ணது, தப்பு தான், கொஞ்சம் வண்டி பிரேக்கு பிடிக்கல அதனால அந்த ஆள் மேலே விட்டுட்டேன், அதுக்கப்புறம் உங்ககிட்டேருந்து தப்பிச்சு போக நினச்சது தப்பு தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அதுக்காக நீ எப்படியா
இவ்வளோ பெரிய திருட்டு பள்ளி என் மேலே கட்டுறா, அதுவும் இத்தனை வண்டியை காட்டுற. இவ்வளோ வண்டி திருடுற அளவுக்கு திறமை இருந்தா நான் ஏன் இந்த அடுப்பாங்கரையில் இப்படி உட்காந்து ஒஃப்னு ஊதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை பார்த்து கேட்க, ஜிமின்கெல்லாம் உங்க மேலே நம்பிக்கையே இல்லை, ஒழுங்காக ஸ்டேஷனுக்கு வந்து பேசி எதுவாக இருந்தாலும் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் அப்படியே 2 கையும் தலை மேலே வச்சு அப்படி கீழே உட்காந்துக்கிட்டு, ஐயோ என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, என்ன போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறானே, அம்மா அப்பா இருக்கிற பொண்ணாக இருந்தால் கூட அவங்க வந்து காப்பாற்றுவாங்க, எனக்கு யார் இருக்கிறான்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ நீங்கள் இந்த ஒரு வார்த்தையை சொல்லாமல் அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே அவரு கீழே உட்காந்துட்டு, என்ன சொல்கிற, அம்மா அப்பா உன் கூட இல்லையா, தனியாக இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு மூக்க ஒரு பக்கம் சிந்திக்கிட்டு கையில் வந்து தண்ணி வரும்ல, அதை ஒரு பக்கம் தொடச்சிக்கிட்டே, ஆமாம் அவங்களாம் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. என்ன இறந்துட்டாங்களா, எப்படி அப்படின்னு கேட்குறாரு. யோ நீ என்னையா என்னை அரெஸ்ட் பண்ண தானே வந்த, அதை கூட பண்ணிக்கோ, திருப்ப பழசெல்லாம் கலராத, அதெல்லாம் நினச்சா ரொம்ப கொடூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கையை நீட்டிட்டு நிற்கிறீங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி இங்கே பாரு, உண்மையை சொல்லு, வண்டி எப்படி உனக்கு கிடச்சிது அப்படின்னு கேட்க, நான் சொல்கிறேன்ல இவன் ஒன்றும் எனக்கு விற்கலை, என்கிட்ட வண்டியை விற்றவன் வேற ஒருத்தன் அப்படின்னு சொல்லுவீங்க. யாருன்னு தெரியுமான்னு கேட்குறாரு. அது வந்து ஆள் தெரியல, ஆனால் ஒரு பையன் அப்படின்னு சொல்லுவீங்க. அவருடைய உங்களை முறைக்க, பையனா குட்டி பையன் அப்படின்னு சொல்ல, சின்ன பையனா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அவன்கிட்ட தான் வாங்கினேன், அவன் தான் சொன்னான், நான் என்னோடய அப்பாவோட வண்டி இது பழசு தான், நான் விற்றனா 15,000 என் அப்பா கிட்ட வந்து வாங்கினா 30,000 சொன்னான். சரி கம்மி காசுக்கு பையனே கொடுக்குறானேன்னு அதுவும் வண்டி புக்கெல்லாம் கொடுத்தான், அதனால நம்பி வாங்கிட்டேன். ஆனால் அதை நீ பிடிங்கி வச்சுட்டு இப்போ திருட்டு வண்டின்னு சொல்கிற பார்த்தியா, திருட்டு வண்டியில் எப்படி ஆர்சி புக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்க, வண்டிக்குள்ளே விட்டுட்டு போனால் எல்லாமே இருக்கும், அந்த ஆள் வண்டியிலே விட்டுட்டான், அதனால தான் அவன் திருடிட்டு வந்திருக்கான். அப்படின்னா ஒரு சின்ன பையன் வண்டி திருடிருக்கான் கரெக்டா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிறீங்க. அப்போ நீ திருடலையா அப்படின்னு கேட்குறாரு. யோ உன்னை அப்படியே பாரு அப்படின்னு சொல்கிறாரு குத்த போக. சரி விடு போய் வேலையை பாரு அப்படிங்கிறாரு. என்னை அரெஸ்ட் பண்ண நான் வந்து அரெஸ்ட் பண்ணலையா அப்படின்னு நீங்கள் கேட்க, உங்களை அப்படியே முறைக்கவும், நான் தப்பே பண்ணலை, என்னை எப்படி நீ அரெஸ்ட் பண்ணுவேன், போயிட்டு கண்டுபிடி, அவனை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க. அப்போது ஜிமின் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களை பார்த்துட்டு இருப்பாரு. நீங்கள் உள்ளே போயிட்டு இருக்கிறீங்க. அப்போது சரி போகலான்னு சொல்லிட்டு திரும்பும்போது டக்கு நீங்கள் வெளியே ஓடி வந்து அந்த வாசல் கதவு இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல அப்படியே நின்று கதவு மேலே அந்த கதவு மேலே ஒரு கை வச்சுக்கிட்டு, யோ அப்படின்னு கூப்பிடுவீங்க. அவரும் திரும்பி பார்க்க, வா இது வரைக்கும் வந்துட்டல, ஒரு வா சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிக்க, ஒன்றும் தேவையில்ல அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே வெளியே வந்து அவர் கையை பிடிச்சி, அட என்னை அரெஸ்ட் பண்ணணுன்னு வந்தேன், அதான் நடக்கலை, ஆனால் வயிறார சாப்பிட்டாது போ, வாங்கிட்ட நான் காசு கேட்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், கம்மியாக வாங்கிக்கிறேன் சரியா, நல்லா வந்து சாப்பிடுன்னு சொல்லி ஏன்னே தெரியல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் அவர் மேலே ஒரு கண்ணாச்சே, அவர் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு சாப்பாடு போடுறீங்க. அவரும் பார்த்தீங்கன்னா வேண்டாம் அப்படின்ட்டு எந்திரிக்காரு. அட உனக்காக சாப்பாடு வந்து காத்திருக்கலாமா, நம்ம தான் சாப்பாட்டுக்காக காத்திருக்கணும், சாப்பாடு நமக்காக காத்திருக்கக்கூடாது புரியுதா, நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எடுத்து வைக்க, இட்லிக்கு பார்த்தீங்கன்னா அந்த கடல் குழம்பு கறி குழம்பெல்லாம் வைப்பாங்கள்ல, அதான் நல்லா தான் இருக்குது. அவரும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுறாரு. சரி முடிச்சிட்டேன், கைங்க கழுவுது அப்படின்னு கேட்க, அதான் அங்கே அப்படிம்பீங்க. ஸோ ஒரு டப்பால் தண்ணி வச்சுருப்பீங்க, அந்த இடத்துல தண்ணி மொண்டு கழுவிக்கணும். ஸோ அப்படின்னா அவர் தண்ணி எடுத்துகிட்டு கையை கழுவிக்கிட்டு அப்படி கையை உதறிக்கிட்டு நிற்க, நீங்கள் அவர்கிட்ட வந்துட்டு ஒரு மாதிரி நெரிச்சிட்டே நிற்கிறீங்க. என்ன அப்படின்னு கேட்குறாரு. கை கடைக்கு எதாவது வேணுமா அப்படின்னு கேட்பீங்க. டிஷ்யூ இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் இல்லை, இந்தா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தாவணியோட ஒரு பக்கம் இருக்குல்ல, அதை எடுத்து கையில் கொடுக்க உங்களை அப்படியே முறைக்கிறாரு. நீங்கள் அட கையை துடைக்கதானே கொடுத்தேன், துடைச்சிக்கோ, நான் ஒன்றும் அழுக்கெல்லாம் பண்ண மாட்டேன் ட்ரெஸ்ஸை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை நீட்டிகிட்டே இருக்கிறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போக பார்க்குறாரு. ஆனால் நீங்கள் ஒரு கையை பிடிச்சி இழுத்து அந்த தாவணியோட எட்ஜ் இருக்குல்ல, அதில் நீங்களே ஒரு கையை தொடச்சி விட்டுட்டு, போயிட்டு வா, நாளைக்கு வரையா, அப்புறம் மத்தியானம் சாப்பாடு வேணால் கொண்டு வரட்டா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது ஜிமின் வந்துட்டு, எதுக்கு நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணணும், இந்தா காசு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு சாப்பாட்டுக்கு காசு கொடுத்துட்டு போயிடுறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட காசு வேணான்னு சொல்லுவீங்க, ஆனாலும் அவர் டேபிளில் வச்சுட்டு போயிடுவாரா. இப்போ அவர் போகும்போது வெளியே போயிட்டு யோ அப்படின்னு கூப்பிட்றீங்க. என்ன அப்படிங்கிறாரு. டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா காட்ட முறைச்சிட்டு போயிடுறாரு. அட
ஏன் இப்படி வெறப்பா தெரியுறாரு எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து உள்ளே வந்து அந்த டேபிள் மேலே காசு வச்சுருப்பாரு. அந்த காசை எடுத்து கொண்டு போயிட்டு நேராக ஒரு நோட்டு வச்சுருப்பீங்க, உங்களுக்கு சின்ன ஒரு நோட்டு மாதிரி வச்சுருப்பீங்க. அந்த நோட்டுக்குள்ளே அந்த பணத்தை அப்படியே வச்சுட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு அதை பார்க்கும்போது அவரே அந்த புக்குக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது. அந்த நோட்டை தடவும் போது அவரோட ஃபேஸ் அப்படியே ஒரு மாதிரி தடவிட்டே இருப்பாங்களா, அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகுது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அந்த நோட்டையே ஒரு மாதிரி தடவிக்கிட்டே இருக்கீங்க. அப்போது வெளியே இருந்த ஒரு சத்தம், இட்லி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஆ வந்து உட்காருங்க இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ அந்த நோட்டை மூடி வச்சுட்டு போயிட்டு நீங்கள் பரிமாற ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இப்படி தான் உங்களுக்கு அந்த டே அப்படியே போகுது. ஒரு 2-3 டேஸ் அப்படியே பாஸ் ஆகுது. ஜிமின் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கேட்டிருப்பாரு, அந்த வண்டியை கொடுத்தா இல்லையா, அந்த பையனை அடையாளம் தெரியுமான்னு. நீங்கள் இல்லைல்ல அவன் எங்கே இருக்கான்லாம் தெரியாது, ஒரு ரோட்டில் வச்சு தான் எனக்கு வண்டியை கொடுத்தான் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரை இப்போ தேட ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஜிமின் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நிறையா வண்டி காணாமல் போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருக்க, அவரும் ரொம்ப வெயிலில் மெனக்கெட்டு தேடிக்கிட்டு இருக்காரு. ஏதாவது சிக்குவாங்களா, யாரையாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வேலை பண்ணிகிட்ருக்க. ஒரு 3 டேஸ் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே போய் நிற்கிறீங்க. அந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு யாரோ ஒருத்தனை பிடிச்சி வச்சுட்டு, ஏய் லைசன்ஸ் எடு, அதை எடு, இதை எடுன்னு சொல்லிட்டு வழக்கம் போல் கேட்டுட்ருக்க. நீங்கள் யோ அப்படின்னு சொல்லி ஒரு கத்துறீங்க. அவர் திரும்பி பார்க்கல. அகைன் யோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்பி பார்ப்பாரு. பார்த்தா நீங்கள் எங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறீங்க. ஆக்சுவலாக அவரை நீங்கள் கூப்பிட்டது வர மாதிரி ஆள் கிடையாது. பட் நீங்கள் கூப்பிட்டதும் அவர் பார்த்தீங்கன்னா, யோ இவனை கொஞ்சம் பாரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்ருப்பீங்களா அந்த இடத்துக்கு வராரு. அந்த போலீஸ்னால் ஆச்சரியமாக பார்க்குறாரு. என்ன நம்ம சார் அந்த பொண்ணு கூப்பிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்போது இவரும், சார் இந்தாங்க சார் ஆர்சி புக்கு எல்லாமே இருக்குது, என்ன விடுங்க சார் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து காட்டிகிட்டு இருக்கான். ஸோ இப்படி தான் அவங்க 2 பேரும் அந்த பக்கம் பேசிகிட்டு இருக்க, அதாவது அந்த ரோட்டில் போனவனும் அந்த போலீஸும். ஓகேவா, இந்த பக்கம் நீங்கள் நின்றுருப்பீங்க. ஜிமின் வந்துட்டு உங்களை பார்த்து வந்துட்டுருக்காரு அந்த ஒயிட் கலர் யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி என்ன ஒழுங்காக சாப்பிட்றதில்ல போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கணத்துலலாம் கையை வைக்க, அவர் பார்த்தீங்கன்னா தட்டி விடுறாரு. யோ என்ன ஏன் தட்டி விடுறா, வேர்க்குது பாருன்னு சொல்லிட்டு அந்த தாவணியோட அந்த எட்ஜை எடுத்து அவர் ஃபேஸில் துடைக்கிறீங்க. அப்போது ஜிமின் பார்த்தீங்கன்னா உங்கள் கையை அப்படியே கேட்ச் பண்ணிவிட்டு, என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பாரு. இல்லை ரொம்ப வேர்த்துச்சுல அதான் துடைச்சேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஒன்றும் தேவையில்ல எதுக்கு வந்த அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் எதுக்கு வந்தேனா, இதோ இதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையை காட்ட, என்னத்தில் அப்படின்னு கேட்பாரு. நீங்கள் டக்குன்னு அவரோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு ஒரு கொஞ்சம் நிழல் இருக்குது ஒரு மரத்துக்கிட்ட, அந்த மரத்தடியில் உட்கார வைக்கிறீங்க. எனக்கு வேலை இருக்குது, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பாரு. அட வேலை இருந்துட்டு போகுது, அது எல்லா நேரம் தான் உனக்கு இருக்குது, ஒழுங்காக சாப்பிட மாட்டியா இதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பாடு பிளேட்டெல்லாம் எடுத்து வந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் சமைச்ச சாப்பாடெல்லாம் போட்டு கையில் கொடுத்து சாப்பிடியா அப்படிங்கிறீங்க. ஏய் இதெல்லாம் நீ எதுக்கு எனக்கு பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வயசு பொண்ணு இப்படி ஒரு வயசு பையன்கிட்ட சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறா, கையை பிடிச்சி பேசுகிறா, இப்படி இந்நேரம் பார்த்தாலும் அவன் பின்னாடியே தெரியுறானா, என்னவா இருக்கும், உனக்கு எதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. ஜிம்மில் ஒரு மாதிரி சிரிப்பு வருது, பட் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு உங்களை முறைக்கிறாரு. நீங்கள் உனக்கும் ஐடியா இல்லையா, எனக்கும் ஐடியா இல்லைப்பா, ஆனால் எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பண்ணுவேன். சரி உனக்கு ஊறுகாய் வைக்கிட்டா அப்படின்னு கேட்குறீங்க. எதுக்கு அப்படின்னு கேட்பாரு. ஏன்னா கடைசியாக தயிரில் சாப்பிட்ணும்ல, அதுக்கு தான் ஊறுகாய் வச்சுக்கோ நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் ஊறுகாய் எடுத்து வைக்க, ஜிமின் வந்துட்டு சாப்பிட்றாரு. நீங்கள் அப்படியே கணத்தில் கை வச்சு அவர் சாப்பிட்றதையே பார்த்துட்டு, நம்மளால் முடியாத ஏதாவது இருக்கா என்ன, கரெக்ட் பண்ணிட்டேன், கரெக்ட் ஆகிட்டான், பரவாயில்ல பையன் உனக்கு இருக்கிற திறமையே திறமை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மனசுக்குள்ளே ஏதோ கோட்டை கட்டி வச்சுட்டு இருக்கிறீங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சதுமே அவர் ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்ருக்காரு. வழக்கம் போல் நீங்கள் அந்த தாவணியோட முன்னாடி இருக்கும்ல அந்த எட்ஜு, அதை கொண்டு போய் அவர் கைக்கிட்ட நீட்டிகிட்ருக்க. ஜிமின் அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறாரு. யோ அதான் சாப்பாடே சாப்பிட்டேன், கை தொடச்சிக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே தானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீட்டிக்கிட்டே இருக்க. அப்போது ஜிமின் அப்படியே கையை உதறிட்டு இருக்காரு. அட என்ன இந்தா இதில் தொடச்சிக்கோன்னு சொல்லிகிட்டே இருக்கா. கையை பார்த்தீங்கன்னா 2 உதறிட்டு பாக்கெட்லேருந்து காசு எடுப்பார். நீங்கள் அப்படியே உங்கள் ஃபேஸில் ஒரு மாதிரி ஆகுது, இவன் வேணா ஆசையாக சாப்பிட நினச்சா திரும்ப காசு எடுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அப்போ ஜிமினும் அந்த காசு எடுத்துகிட்டு, இந்தா
உன்னோட சாப்பாட்டுக்கான காசு, கிளம்பு. அப்புறம் நீங்கள் டெலிவரி பண்ணல, அதுக்கும் சேர்த்து தான் வச்சுருக்கேன், புடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் வச்சு காசு, அதாவது காசு உங்கள் கையில் வச்சு கையை நாம் வச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அப்போ நீங்கள் யோ யோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கீங்க. அவர் பார்த்தீங்கன்னா திரும்பியே பார்க்கல, அப்படி சிரிச்சுட்டே போயிட்டுருக்காரு. ஆனால் உங்களுக்கு பின்னாடி இந்த எதுவும் தெரியாதுல்ல. நீங்கள் பாட்டுக்கு கத்திட்டு இருக்கிறீங்க. யோ நில்லையா, மர ஜென்மமா நீ? ஒரு வயசு பொண்ணு இப்படி தேடி வந்து பேசுகிறான்னு இலக்காரமாக போயிடுச்சா உனக்கு? இரு உனக்கு இருக்குது. நீ என்ன ஒரு நாளைக்கு தேடி வருவ, அன்னைக்கு வச்சுக்கிறேன். இனிமேல் உங்ககிட்ட வந்துட்டுனா பாரு அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் போடி அப்படின்ட்டு போயிடுவார். இப்படியே தான் கிட்டத்தட்ட ஒரு வாரம் நீங்கள் சும்மாவே இல்லை, தினமும் இப்படி தான் கொண்டு போய் சாப்பிட வைக்கிறது. அவரு காசு கொடுத்துட்டு போயிடுவார். நீங்கள் கத்திட்டு நீ என்னை தேடி வருவ பாருன்னு சொல்லிட்டு போவீங்க. இப்படி ஒரு வாரம் கழிச்சு அகைனும் அவர் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காருல்ல. ஸோ தேடிட்டு இருக்கும்போது திரும்ப அவரோட கையை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து சாப்பாடு கொடுக்குறீங்க. அவரு வழக்கம் போல் சாப்பிட்டு இருக்க. நீங்களும் சரி உனக்கு தான் என்னை பிடிக்கலல்ல, அப்படியே நான் கொண்டு வர சாப்பாடை சாப்பிட்றேன் அப்படின்னு கேட்க, ஜிமின் அப்படியே பார்த்துட்டு உன்னை பிடிக்கலன்னா எனக்கு என்ன, எனக்கு தேவை சாப்பாடு, நீ டெலிவரியே பண்ணிடுற, அதனால தான் உன்னோட சாப்பாட்டுக்கான பணத்தை கொடுக்குறேன், சாப்பாடை சாப்பிட்றேன். எனக்கு நிஜமாகவே சொல்லப்போனால் சாப்பிட்றதுக்கெல்லாம் டைம் இல்லை. பரவாயில்ல, நீ டெலிவரி பண்ணுறதுனால உனக்கு ஒரு பிஸ்னஸ்ஸு, எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், சாப்பிட்டுட்டோங்கள கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சு வழக்கம் போல் கையை கழுவிட்டு போக, நீங்கள் பார்த்தீங்கன்னா யோ என்னையா இன்னைக்கு காசு கொடுத்துட்டு போகிற அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ ஜிமினும் இன்ன வரைக்கும் எனக்கு கதையாக சொன்னேன், நீ கொண்டு வந்து தர சாப்பாட்டுக்கான பணம் தான் இது, மற்றபடி என்கிட்ட நீ வேறு எதுவும் எதிர்பார்க்காத, உன்கிட்ட மயங்குற ஆள் நான் கிடையாது, உன்னோட அந்த ட்ரிக்கெல்லாம் உன் கஸ்டமர்கிட்ட வச்சுக்கோ, அவனுங்களை ஏமாற்றி நிறையா சாப்பிட வச்சு காசை பிடுங்குறல்ல அப்படிங்கிறாரு. அட பாவி, நான் ஏமாற்றி காசு பிடுங்குறேண்ணா அப்படின்னு நீங்கள் கேட்க, ஆமாம் வர எல்லாரும் 4 இட்லி கேட்டால் 8 வைக்கிற, ஒரு சாப்பாடு கேட்டால் 2 சாப்பாடு கொண்டு வந்து வச்சுட்டு நீங்கள் 2 சாப்பாடு நல்லா சாப்பிடுங்க, அப்போ தான் வயிறு நிறையன்னு சொல்லிடுவேன். அவங்களும் சாப்பிட முடிஞ்சாலும் சாப்பிட முடியாட்டியும் இலையில போட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கான பணத்தை கொடுத்துட்டு தானே போகிறாங்க. அப்போது இதெல்லாம் ஏமாத்து வேலை இல்லை, என்ன அந்த மாதிரி நினச்சியா ஈஸியாக ஏமாத்திடலான்னு அப்படின்னு கேட்குறாரு. அட நீ என்னையா இப்படி இருக்கா, என் கடைக்கு வரவங்க வயிறார சாப்பிட்டு போகட்டுமேனு நான் அள்ளி வைக்கிறேன், நான் மனசார வைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, சும்மாவா கொடுக்குற, மனசார வைக்கிறேன் அள்ளி வைக்கிறேங்கிறியே, பணம் வாங்குறல்ல, உன்னோட இந்த பாசத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு வேஷம் இருக்கிறது பாவம் அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ நீங்கள் ஐயோ நில்லையா, இந்த மாதிரிலாம் பேசிட்டு போனேன்னா இனிமேல் நான் வரவே மாட்டேன், பார்த்துக்கோ, இனிமேல் நான் இங்கே வரவே மாட்டேன், நீ தான் என்ன தேடி வரணும் அப்படிங்கிறீங்க. அப்போது ஜிம்னா பார்த்தீங்கன்னா சும்மா சொல்லிக்கிட்டே இருக்காத, தினமும் இப்படி தான் சொல்லிட்டு போகிற, ஆனால் அடுத்த நாள் டவுன் வந்து நிற்கிற, ஏதோ ஸ்கூல் பில் அடிச்ச மாதிரி. சொல்லு, நானா உன்னை என்கிட்ட வர சொன்னேன், சும்மா எதுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் இப்போ அப்படியே அவரை முறைச்சிட்டு ஐயோ இங்கே பாரியா, நிஜமாவே சொல்கிறேன், இனி நீயா என்னை தேடி வருவ பாரு, நான் உங்ககிட்ட வரவே மாட்டேன், பட்னி கிடந்து சாகு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் போயிடுறீங்க. அப்போது அவரும் என்ன இல்லை அப்படிம்பாரு. நீங்கள் அப்படியே ஸ்லோ மோஷனில் திரும்பி நீயா என்னை கூப்பிட்ட, அப்படின்னா உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்ல போறியா, நான் பிரிஞ்சு போகிறது மனசு கேட்காம என்னை கூப்பிட்டு சொல்ல போறியா அப்படின்ட்டு ஓடிப்பார்கிட்ட நின்று கேட்க, அவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பாடு போட்டு கொண்டு வந்த குண்டா கிண்டாலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் உங்கள் கையில் கொடுக்க, அதை பெட்டுக்குன்னு பிடுங்கிட்டு ஒரு மாதிரி மூஞ்ச அப்படின்னு சொல்லி திருப்பிட்டு அங்கேருந்து விட நடந்து போயிடுறீங்க. ஸோ ஜிமினா அப்படியே நீங்கள் போயிட்டு இருக்கும்போது உங்களை பார்த்து சிரிச்சிட்டே நிற்க, இதை பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் பார்த்துட்றாரு. ஜிமின் சார் அப்படின்னு கூப்பிட, என்னையா அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் சரியில்லை அப்படிம்பானா, என்ன சரியில்லை அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அந்த பொண்ணை பார்த்து சிரிக்கிறத சொன்னேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏன் இப்படி விரட்டி விடுறீங்க, அந்த பிள்ளை தான் பின்னாடியே வருதில்ல, அதுவும் இல்லாமல் என்னதுக்கு விரட்டி விடுறீங்க தானாக வரும்போது அப்படின்னு கேட்குறாரு. அப்போது ஜிமினும் தானாக வராங்கிறதுக்காக ஈஸியாக யூஸ் பண்ணிக்கக்கூடாது, பார்ப்போம், பிடிச்ச மாதிரியும் இல்லை பிடிக்காத மாதிரியும் இல்லை, பார்க்கலாம் மறுபடியும் வராளான்னு அப்படின்ட்டு சிரிச்சிட்டு போயிடுறாரு. அந்த போலீஸுக்கு தான் புரியல என்ன பேசுகிறாரு இவர், பிடிச்சிருக்குங்கிறாரா பிடிக்கலங்கிறாரா, சரி நமக்கு என்ன, ஆனால் அவளை நான் சும்மாவே விட மாட்டேன், என்னை இடித்து ஏற்றுனால அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போயிடுறாரு. இப்படி ஏதாவது ஒரு 2-3 டேஸ் போகுது. ஜிமினும் பார்க்குறாரு நீங்கள் வரவே இல்லை,
அவருக்கு ஒரு 2-3 நாள் தெரிவிக்கல. ஆனால் அதுக்கடுத்து இன்னைக்கு வருவாளான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. அப்போ அந்த போலீஸும், சார் அங்கே என்ன பார்க்குறீங்க? ம் வயன் வராளானா அப்படின்னு கேட்க, இல்லை எவனை பிடிக்கலான்னு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போது அந்த போலீஸும், சார் இந்த பக்கம் பார்த்து எப்படி பிடிப்பீங்க? போயிட்டு இருக்கிற வண்டி அந்த சைடு பார்த்தா தானே வரது தெரியும் அப்படின்னு சொல்ல, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் போயிட்டு இருக்கிற வண்டி இங்கே சைடு தான் பார்க்குறாரு. ஏன்னா நீங்கள் அந்த வழியாக தான் வருவீங்க, அதாவது நடந்து வந்துட்டுருப்பீங்க. ஸோ அப்படியே பார்த்துட்ருக்க இப்போ இந்த போலீஸும் வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாரு, நீங்கள் பிடிக்கணும்னா இந்த பக்கம் திரும்பினா தான் சார் பிடிக்க முடியும், வரும்போது பிடிச்சாதான் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு, சார் உங்களுக்கு தான் அந்த பிள்ளை பிடிச்சிருக்குல்ல, போய் பேசுங்களேன், அதான் அந்த பொண்ணோட கடை தெரியும்ல அப்படிங்கிறாங்க. அப்போது ஜிமினோ, அதுக்கெல்லாம் டைம் இல்லை, ஏற்கனவே நிறையா வண்டிங்க காணாமல் போகுதுன்னு கேஸ் மேலே கேஸ் வந்துட்டுருக்கு, எப்படியும் கண்டிப்பாக நம்மக்கிட்ட தான் தள்ளுவானுங்க, அதுக்கு முதல்ல கண்டுபிடிக்கணும், அதை அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இவர் பார்த்திங்கன்னா அந்த கேஸில் ரொம்பவே இன்வால்வ் ஆகிட்டு வேலை பண்ண ஆரம்பிக்கிறாரு. கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு வழியாக ஜிமினோ அந்த பையனை கண்டுபிடிச்சிடுறாரு. ஜிமினுக்கு பார்த்திங்கன்னா அந்த பையனை பார்த்ததுமே செம்ம கடுப்பாயிடுச்சு. ஏய் நீ தானே அன்றைக்கி என்கிட்ட தப்பிச்சு போனேன் அப்படின்னு சொல்லி கேட்டு பிடிச்சிக்க. அவனும், சார் இல்லை சார், அது அன்னைக்கு நான் லைசன்ஸ் இல்லைன்னு தான் போனேன், தப்பிச்செல்லாம் போகலை அப்படிங்கிறான். இங்கே பாரு நடிக்காத, நீ தானே ஏமாற்றி வண்டியெல்லாம் விற்றுட்ருக்க, அப்புறம் அந்த ஒரு பழைய ஸ்கூட்டி, டப்பா ஸ்கூட்டி, அதை வயனுக்கு நீ தானே விற்ற அப்படின்னு கேட்க, அந்த கூட இருக்கிற போலீஸ் பார்த்திங்கன்னா, சார் 50 வண்டி காணாமல் போயிருக்கு, அது என்ன அந்த டப்பா வண்டி வயனுக்கு விற்றதை மட்டும் கேட்குறீங்க? லட்சக்கணக்கில் ஏமாற்றி விற்றுருக்கான், அந்த 15,000 ரூபாய் ஏன் சார் ஞாபகப்படுத்துகிறீங்க அப்படின்னு கேட்க, ஜிம்னு ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு. நிஜம்தான், ஏன்னா நிறையா வண்டிங்க காணாமல் போயிருக்குது, எல்லாமே ஸ்கூட்டி இந்த மாதிரி தான். ஆனால் அவர் ஏன் உங்களுக்காக மட்டும் கேட்குறாருன்னு தெரியல. அப்படியே ஒரு நிமிஷம், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் எதுக்கு இந்த மாதிரி வண்டியால் திருடி விற்றுட்ருக்கா? அப்படி என்னடா உனக்கு பிரச்சனை, ஒழுங்காக படிக்கிற வயசில் படிக்க மாட்டியா அப்படின்னு கேட்க, சார் திருடுனா நானா? ஐயோயோ எங்கள் அம்மா சத்தியம் பண்ண யாருக்கிட்டே திருடல சார் அப்படிங்கிறான். அப்புறம் அந்த சத்தியம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் தாத்தா வருது, ஏன்னா நீங்கள் தலையில் அடித்து சத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பீங்களா ஸ்டார்டிங்லலாம், அதெல்லாம் அப்படியே ஞாபகம் வந்துட்டு இருக்க. அவன் அப்படியே லூஸ் விட்டுறாரு. அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறான். அப்போது இவர் உங்களை நினச்சி நின்றுருக்க, அந்த கூட இருக்கிற போலீஸ் தான் அவர் போட்டு உழுக்கிட்டு, சார் தப்பிச்சு ஓடுறான் பிடிங்க அப்படின்னு சொல்லவும், ஏன்னா நீயும் போலீஸ் தானே வாடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஓடி போயிட்டு அவனை துரத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்போது அப்படியே தான் ஒரு வழியாக அவனை பார்த்திங்கன்னா ஓடி போய் கேட்ச் பண்ணிடுவாங்க. அவனை பிடிச்சி இழுத்துட்டு போகும்போது அவன், சார் நல்லா சின்ன பையன் சார், என் மேலெல்லாம் இப்படி பண்ணக்கூடாது, எதுக்கு சார் இப்படி அடித்து பிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். டேய் சின்ன பையனை மாதிரியே வேலை பார்த்துருக்க, 50 வண்டிக்கு மேலே திருடி விற்றுருக்க, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, சார் அது ஏதோ வயிற்று பொழப்புக்காக பண்ணேன் சார் அப்படிங்கிறான். ஏண்டா ஸ்கூலும் போகல, ஒன்றும் பண்ண கிடையாது, உனக்கு என்னடா அத்தனை பணத்தை, அதாவது அத்தனை வண்டியை திருடி அதில் அவ்வளோ பணம் சம்பாதிக்கிற அளவுக்கு செலவு இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவனும், எனக்கு மட்டுமே செலவில்லை, நான் ஒன்றும் நானே திருடலை, எனக்கு திருட சொல்கிறாங்க, நான் திருடுறேன், எனக்கு அதில் கமிஷன் மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிறான். கமிஷனா? அமௌண்ட் அந்த வேலையெல்லாம் சொல்கிறது அப்படின்னு கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு ஒரு வண்டி நம்பர் அனுப்பி இந்த மாதிரி இதை எடுத்துடுவான்னு சொல்லுவாங்க, நான் அந்த வண்டியை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி திருடி கொண்டு போயினா இதை நீ யாருக்காவது விற்றுட்டு வான்னு சொல்லுவாங்க. யாருக்கு விற்கிறனோ அவங்கக்கிட்டேருந்து வாங்குகிற காசு எவ்வளோ வேணும் நான் வாங்கிக்கலாம், அது ஏன் இஷ்டம் தான். ஸோ அந்த காசில் சரி பாதி எனக்கு கொடுப்பாங்க, மிச்ச காசு அவங்க வாங்கிப்பாங்க, மற்றபடி யார் என்னெல்லாம் தெரியாது அப்படிங்கிறான். ஏண்டா சரி பாதி உனக்கு கொடுத்து மிச்ச காசு வாங்கும்போது காசை கொடுக்குற போது மூஞ்ச கூட பார்க்காம கொடுத்த அப்படின்னு ஜிமின் கேட்க, சார் நான் எங்கே சார் மூஞ்ச பார்த்தேன், யாரும் இல்லாமல் ஒரு இடம் சொல்லுவாங்க, அந்த இடத்துல வச்சுட்டு வந்துடுவேன், அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ இப்படி தான் அந்த காசை நான் வச்சுட்டு அவங்க ஒரு லெட்டர் வச்சுருப்பாங்க, அந்த லெட்டரை எடுத்துகிட்டு வந்து அடுத்த வண்டி திருடுவேன், இதுதான் என் வேலை சார், மற்றபடி எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, மொத்த காசு ஒன்றும் எனக்கு வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை சொல்லிட்டு நின்றுருக்கான். ஜிமின்கெல்லாம் செம்ம கடுப்பாகுது. எத்தனை பேர்த்து வண்டியை திருந்தேன், யாருக்கு அதெல்லாம் விற்ற, ஒழுங்காக லிஸ்ட்டை கொடு அப்படின்னு சொல்லி கேட்க, சார் நான் என்ன சார் லிஸ்ட்டு போட்டு வச்சா விற்றுட்ருக்கேன், ஏதாச்சும் அந்த பிள்ளைங்க மாதிரி ஏதாவது சிக்கும், அதுவும் சில வேதாளங்கள்லாம் உடஞ்சி போன வண்டியை கொடுத்தா கூட அப்படியே மக்குத்தனமாக வாங்கிட்டு போயிடுவாங்க, 15,000 ரூபாய்க்கு இது ரொம்ப பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க,
அதனால தான் அந்த மாதிரி யாராவது சிக்கனா கொடுப்பேன் அப்படிங்கிறான். அவருக்கு நல்லா புரியுது அவன் உங்களை தான் சொல்கிறான்னு. என்ன அவளை பார்த்தா உனக்கு மக்கு மாதிரி தெரியுதா அப்படின்னு கத்துறாரு. அப்போ அவனும் சார் நான் யாருமே சொல்லலையே, நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்க அப்படிங்கிறான். நீ யாரை பற்றி சொன்னியோ அவளை பற்றி தான் பேசுகிறேன், அவளை பார்த்தா உனக்கு மக்கு மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மண்டையில் கொட்டிட்டு இருக்காரு. அந்த போலீஸ்க்கு சிரிப்பாக இருக்குது. என்ன சார் பர்சனல் வேலை பார்க்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லையே நான் பர்சனல் வேலைலாம் பார்க்கல, அவளும் ஒரு ஒரு இந்த கேஸில் இன்வால்வ் ஆகிருக்கால, அதாவது ஒரு விக்டிம், அவளுக்காகவும் தான் பேசுகிறேன் அப்படிங்கிறாரு. சரிங்க சார்ன்ட்டு அவனும் அப்படி கை கட்டி நின்றுக்கிறான். இப்போ அப்படியே தான் கொஞ்சம் டைம் ஆகுது. இவரும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே இப்போது அடுத்த வண்டியை திருட சொல்லி உனக்கு எப்போ லெட்டர் வரும் அப்படின்னு கேட்க, சார் அது தினமும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவான். டெய்லிக்கு ஒரு வண்டி விற்றுருவே என்ன திருடி அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஐயா கில்லி மாதிரி சார் அப்படின்ட்டு அப்படி தலையை ஒரு மாதிரி முடி கோதி விடுவாங்கள்ல பசங்க, அந்த மாதிரி ஸ்டைலாக கோதி விட ஜிமின் பார்த்தீங்கன்னா தலையை அப்படி போட்டு ஒரு மாதிரி டக்குன்னு அடிக்கிறாரு. அவனும் ஐயாம்மா விடுங்க சார் சரி சொல்ல மாட்டேன் சரி ஓகே விட்டுங்கண்ணா அப்படிங்கிறான். இன்னொக்க பேசுவ நீ ஸ்டைல் வேறு கேட்குது திருட்டு பையில, வா எந்த இடத்துக்கு போவேன் காட்டு அப்படின்னு சொல்ல, அவனும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஈவினிங் ஆகிருக்கும். இப்போ நேராக ஜிமினை கூப்பிட்டு போகிறான். அப்போது ஜிமினும் கூட ஒரு போலீஸ் இருப்பார்ல, அவரும் தான் அவன் கூட போயிட்டுருக்காங்க. நைட்டே ஆயிடுச்சு. இவனும் போகிறான் போயிட்டே இருக்கான். ஏய் எங்கேடா போயிட்டுருக்க அப்படின்னு கேட்க, சார் இந்த டைமுக்கு மேலே தான் அங்கே லெட்டர் இருக்கும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப தூரம், ஓகேவா பக்கமெல்லாம் கிடையாது, ரொம்ப தூரத்துக்கு அவரை கூட்டிகிட்டு போக அந்த போலீஸும், சார் என்ன சார் இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான் அப்படின்னு கேட்க, வாயா பார்க்கலாம் என்னன்னு தெரியல, முதல்ல கண்டுபிடிக்கணும் என்ன தான் பிரச்சனையோ இவனுங்களுக்கெல்லாம், அத்தனை பேத்த வண்டி திருடி என்ன இவங்களெல்லாம் பண்ண போகிறாங்க, அதுவும் பாரு அப்படியே கைமாற்றி விட்டுறானுங்க, இவங்க மேலே எந்த பிரச்சனையும் வராத மாதிரி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக போயிட்டுருக்க. இப்போது அந்த பையன், சார் அதோ அந்த ஒரு கல் இருக்குல்ல, அந்த கல் மேலே தான் அந்த லெட்டர் இருக்கும் அப்படிங்கிறான். எந்த கல் அப்படின்னு கேட்குறாரு. ஆக்சுவலாக அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றியும் வந்துட்டு வயல் மாதிரி இருக்குது. ஸோ வயலுக்கு மேலே வந்துட்டு ஒரு கோவில் இருக்கும், ஓகேவா. அந்த முருகர் கோவிலெல்லாம் கொஞ்சம் பாறை மேலே தானே இருக்கும், மலையில் ஏறி போகிற மாதிரி அப்படி தான். ஸோ ஒரு குட்டி முருகர் கோவில் ஒரு குட்டி மலை, ஓகேவா. ஸோ பாறை மலையெல்லாம் நிறைஞ்ச மாதிரி குட்டி மலை மேலே இருக்குது. அங்கே மேலே ஒரு பாறை இருக்குல்ல, அங்கே தான் சார் இருக்கும் அப்படிங்கிறான். சரி இவனை பிடி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போக அவரும் பார்த்தீங்கன்னா அவனை பிடிச்சிட்ருக்காரு. ஸோ இப்படி தான் ஜிமினும் மேலே அந்த முருகர் கோவில் இருக்குல்ல அதுக்கு மேலே ஏறி அங்கே போயிட்டு அந்த தேடிட்டுருக்காரு ஏதாவது லெட்டர் இருக்கான்னு. எதையுமே காணோம். என்ன இதை ஒன்றதையும் காணும் சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அவரோட தலையில் சத்துன்னு ஓங்கி யாரோ அடிக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே தலையில் 2 கையும் வச்சு பின்னாடி பிடிச்சிக்கிட்டு அப்படியே இந்த பக்கம் திரும்பினா அந்த சின்ன பையன்தான் அடிக்கிறான். இங்கே ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே ஏன்னா நல்லா ஹெவியாக அடிச்சிட்டான். அவர் அங்கேயும் மயங்கி விழுந்துடுறாரு. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா அந்த கீழே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நின்றுட்டு இருந்திருப்பார்ல இவனை பிடிச்சிட்டு, அவரும் அங்கேயே மயங்கி கிடக்குறாரு. அவனையும் அடிச்சுட்டு வந்துட்டான் போல். ஸோ இப்போ அப்படியே தான் ஜிமினுக்கு செம்ம அடி. அவர் பார்த்தீங்கன்னா எந்திரிக்கவே முடியல. ஏன்னா அந்த பையன் ஒரு அடியோட விடலை. அவர் மயங்கி விழுந்ததுக்கு அப்புறமும் கூட தலையில் 4 அடி சேர்த்து அடிச்சுட்டு போயிடுறான். அதே மாதிரி தான் கீழே அவர் கிடப்பார்ல இன்னொரு போலீஸு. ஸோ இவன் கீழே இறங்கி போகும்போது அவர் அப்படியே லைட்டாக எந்திரிக்கலான்னு ட்ரை பண்ணியிருப்பார். இன்னும் 4 அடி சேர்த்து தலையோடு அப்படி காதோடு சேர்த்து அடிப்பாங்கள்ல அந்த பெரிய குச்சி கிடையாது உருட்டுக்கட்டை, அந்த மாதிரி தான் காதோடு சேர்த்து 2 அடியை கொடுக்க அவர் அங்கேயே விழுந்துடுறாரு. இப்போது ஒரு கொஞ்சம் டேஸ்லாம் ஆகுது. ஜிமின் பார்த்தீங்கன்னா கண்ணை முழிச்சு பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்க பக்கத்து பெட்டை பார்க்குறாரு. பக்கத்து பெட்டில் அந்த போலீஸ் வந்துட்டு ஒரு மாதிரி அவரெல்லாம் கோமா ஸ்டேஜுக்கே போயிட்டாரு. ஏன்னா ஒரு மாதிரி பயங்கரமாக அடி விழுந்திருக்கும் அவருக்கு. அதனால அவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஜிமினும் கோமா ஸ்டேஜில் இருந்திருப்பார். என்னாச்சு அப்படின்னு கேட்க, சார் உங்கள் தலையில் ரொம்ப அடிபட்டுருந்துச்சு, நீங்கள் எந்திரிச்சிட்டிங்களா, நாங்கள் கூட பயந்துடும் நீங்கள் எந்திரிக்கவே மாட்டீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவருக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிகிட்ருக்க. இப்போது ஜிமினுக்கு ஒன்றும் புரியல என்ன நடந்துச்சு. அன்றைக்கி அவன் தான் என்ன அடித்தான், அப்போ அவன் ட்ராக் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒன்றும் புரியாமல் இப்போ யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ யோசிக்கும்போது தலை வேற வலிக்குது. தலையை பிடிக்கும்போது டாக்டர் பார்த்தீங்கன்னா, சரிங்க பாருங்கள் தலையெல்லாம் வலிக்கிற மாதிரி எதுவும் நடந்துக்காதீங்க, எதுவும் யோசிக்காதீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க. தலை வலிச்சுது அப்படின்னா அகைன் மேபி நீங்கள் திரும்ப கோமாக்கு போக வாய்ப்பு இருக்குது, ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இப்படியே தான் 2 நாள் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருந்திருப்பார். இப்போது ஆஃப்டர் தட் அவர் பார்த்திங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆகிருப்பாரா. ஸோ அதுக்கப்புறம் வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு போனால் அவருக்கு ரொம்ப தலைவலியாகவே இருக்குது. ஆனாலும் பார்த்திங்கன்னா அப்படியே ரோட்டில் நின்றுட்டு வர வண்டியெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது யோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேட்குது.
டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. அவரோட ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. ஒரு மாதிரி சிரிச்சுட்டே திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. ஏன்னா நீங்கள் தான் நினச்சிட்டு திரும்பி இருப்பார். பட் நீங்கள் இல்லை. என்னாச்சு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா அடுத்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு திரும்ப அவங்களோட சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. அவரும் திரும்பி பார்க்குறாரு. ஆளே காணோம். என்னது என்ன பிரம்மையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. இப்போது அகைன் நீ தான் என்னை தேடி வரணும், நல்லா உன்னை தேடி வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பீங்கல்ல. அதோடய தாட் அவருக்கு ஞாபகம் வந்திருக்கும். ஒரு மாதிரி அவருக்கு உங்களை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. என்ன பண்ணிட்டுருப்பா, சொன்ன மாதிரியே வரலை, நம்மளே தேடி போக வச்சுட்டால அப்படின்ட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அங்கே இன்னொரு போலீஸ் புதுசாக போட்டிருக்காங்க. அவர் கூட இருந்தவருக்கு பதிலாக இன்னொருத்தங்க இருக்காங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் பார்த்துக்கோங்க, பர்சனல் விஷயம், வெளில போகிறேன் ஓகேவா அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. நேராக அவங்க ஹோட்டலுக்கு தான் வராரு. வர வழியெல்லாம் ஒரு மாதிரி சிரிப்பு தான். அப்படியே கையை தேய்ச்சிக்கிட்டு கடைசியாக என்னையே கரெக்ட் பண்ணிட்டா, என்னையே தேடி வர வச்சுட்டால அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வர்றாரு உங்களை பார்க்கறதுக்காக. அப்போது கரெக்டாக அவருக்கு ஒரு ஃபோன் வருது. அட்டன் பண்ணி பேசினா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தான். அவங்க வந்துட்டு அந்த பையனை கண்டுபிடிக்க முடியுமா, அவனோட அடையாளம் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, ஓகே நான் ஒரு முக்கியமான வேலையாக இருக்கேன், நான் முடிச்சுட்டு வந்து உங்களை பார்க்குறேன், நான் அவனை பற்றி சொல்கிறேன், நான் உங்களுக்கு அவனை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணிடுவார். அந்த திருட்டு பையன் அடிச்சுட்டு போனால அவனை பற்றி தான் இந்த மாதிரி தேடிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவரும் ஃபோனை வச்சுட்டு அப்படியே அவங்க ஹோட்டல் பக்கம் வந்து பார்த்தா ஹோட்டலில் யாருமே இல்லை, காலியாக இருக்குது. ஈவன் க்ளோஸ் கூட பண்ணலை. எல்லோரும் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து எட்டி பார்த்துட்டு போகிறாங்க. பட் நிஜமாகவே உங்கள் கஸ்டமர்லாம் ரொம்ப நல்ல மனுஷங்க. நீங்கள் யாருமே இல்லைன்னு தெரிஞ்சும் கூட உள்ளே வந்து எதையுமே அவங்க தொடலை. கடைக்கு ஆள் இருக்காங்களான்னு வந்து பார்க்குறாங்க, யாரும் இல்லைன்னு போயிடுறாங்க. அப்போ ஒரு பாட்டி தான் வந்துட்டு இஷ்டத்துக்கு வரானுங்க போகிறானுங்க, கதவை சாத்தி விட்டு போகிறானுங்களா. இந்த வயன பிள்ளை எங்கே தான் போனா, 2-3 வாரமாக ஆளையே காணும்னு சொல்லிட்டு அது அப்படியே ஒரு மாதிரி குச்சி வச்சு நடந்துட்டு மெதுவாக வந்து அந்த கதை இழுத்து சாத்திட்டு அந்த பக்கம் போகும்போது ஜிமின் அங்கே நிற்கிறத பார்த்துட்டு, யாருப்பா தம்பி நீயே, போலீஸ்காரனா அப்படின்னு கேட்குது. ஆமாம், இந்த கடையில் இருக்கிற பொண்ணு அப்படின்னு கேட்குறாரு. ஆடா அந்த சிரிக்கியா, அவள் எங்கே தான் போவானே தெரியல, வழக்கமாக எங்கேயும் போக மாட்டா, 2-3 வாரமாக எங்கே போனானே தெரியல, ஆளே காணும். கொஞ்சம் கூட இந்த காலத்து பசங்களுக்கு பொறுப்பே இல்லை. நான் அவளை எவ்வளோ பொறுப்புன்னு நினச்சிடுங்க தெரியுமா. அம்மா அப்பா இல்லைனாலும் பொறுப்பாக ஒரு தொழில் பண்ணுறா அப்படின்னு நினச்சா இப்படி கடை கூட சாத்தாமல் போயிருக்கிறா, அப்படி என்ன அவசரமோன்னு சொல்லிட்டு அது போயிடுது. ஸோ ஜிமினுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியலை. ஏன்னா உங்களுக்கு போகிறதுக்கு வேறு இடம் இல்லை, யாருமே இல்லைன்னு நீங்கள் அவர்கிட்ட சொல்லியிருந்திருப்பீங்க. நிறைய நாள் சாப்பாடு கொடுக்க போகும்போது உங்கள் கதையெல்லாம் சொல்லிகிட்டே இருந்திருப்பீங்க. அப்போ அவர் காதலே வாங்கிக்காத மாதிரி உட்காந்துருப்பாரு. பட் எல்லாமே டாப் டு பாட்டம் ஃபுல்லாகவே கேட்டிருப்பாரு. ஸோ அப்படியே யோசிச்சுட்டு பார்க்குறாரு. நீங்கள் அவருக்கு சாப்பாடு போட்டுட்டு எனக்கு அம்மா அப்பா இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல, ஏன்னா அவங்க இருந்திருந்தா அவங்க உங்ககிட்ட வந்து பேசியிருப்பாங்க, நீயும் எனக்கு ஓகே சொல்லியிருப்ப, எனக்கு கல்யாணம் கூட பண்ணியிருப்பல. இப்போ நானாக வந்து கேட்கறதுனால தானே உனக்கு எனக்கு பிடிக்கல. அதுவும் இல்லாமல் நீ வேலைக்கு போகிறதும் சரிதான். என்ன மாதிரி ஒரு பொண்ணை யாருக்கு பிடிக்கும், ஏதோ எனக்கு பிடிச்சிருக்கேன்னு சொல்லி உங்ககிட்ட பேசுகிறேன். ஆனால் நான் உன்னை ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன் சரியா. உனக்கு என்ன பிடிக்கலன்னா நீ யாரை பிடிச்சிருக்கோ அவங்கக்கிட்ட அவங்கள கல்யாணம் பண்ணிக்கோ, நான் உன்னை தொல்லை பண்ண மாட்டேன். பட் நீ கல்யாணம் பண்ண வரைக்கும் நான் உன்னை தொல்லை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. அது எல்லாருக்கும் ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. அப்போது அவரும் எங்கே போயிருப்பா, யாருமே இல்லை, கண்டிப்பாக போகிறதுக்கு வேறு இடமும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லைன்னு சொன்னால், ஒரு வேளை நம்மக்கிட்ட கோச்சிட்டு போனாலே அதோட எங்கேயாவது போகலான்னு போயிட்டாளா, அப்படி போகிற ஆள் இல்லையே அவள் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே நிற்க அந்த பாட்டி கடைக்கு போயிட்டு ரிட்டன் வந்து, ஏன்ப்பா நீ போலீஸ்காரன் தானே, அந்த பிள்ளைய கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுக்குறியா, அவள் இப்படியெல்லாம் வெளியே போகிற ஆளே கிடையாது அப்படின்னு கேட்குது. பாட்டி எங்கே போயிருப்பா, ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அட அது தெரிஞ்சால் நானே போய் தேடிக்க மாட்டேனா, அவள் இருக்க வரைக்கும் காலையில் மத்தியானம் சாயந்தரம் நைட்டுன்னு 4 நேரம் வயிறார சாப்பிட்டு இருந்தேன். இனி எனக்கு சோறு யார் போடுவா அப்படின்னு சொல்லிட்டு அதை சோகமாக பேசுகிறாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த பாட்டிக்கு யாருமே இல்லை, நீங்கள் தான் அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ டைமுக்கு ஆச்சுன்னா கரெக்டாக யாருக்கு சாப்பாடு இருக்குதோ இல்லையோ பாட்டி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவீங்க. அந்த பாட்டிக்கு வீடும் கிடையாது. மோஸ்ட்லி உங்கள் கடைக்கு பக்கத்தில் ஒரு கோவில் இருக்கும், அந்த கோவிலில் தான் தங்கியிருப்பாங்க. கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க, அதனால் சாப்பாடு மட்டும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டுருப்பீங்க. இப்போ அதுதான் இவங்க சொல்ல ஜிமினுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காரு. அப்போ அந்த பாட்டியும் உள்ளே போய் பாருப்பா, அவள் ஏதாவது எழுதி வச்சுட்டு போயிருக்காளோ என்னமோ. நீ வேற அன்னைக்கு வந்து சாப்பிட்ட பையன் தானே,
நீ அந்த போலீஸ்காரன் தானே, சிடுமூஞ்சி போலீஸு அப்படின்னு கேட்குது. சிடுமூஞ்சியா அப்படின்னு ஜிமின் கேட்க, ஆ அவள் சொல்லுவா, எனக்கு ஒரு சிடுமூஞ்சி போலீஸை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் அவருக்கு என்னை பிடிக்கலன்னு நினைக்கிறேன், நானே எவ்வளோ ட்ரை பண்ணாலும் செய்யவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. அது நீ தானே அப்படின்னு சொல்லி கேட்க, அது எப்படி நான் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு ஜிமின் கேட்குறாரு. அட நானும் வந்தா பிடிச்சி பார்க்குறேனே, அவள் சொன்ன மொத்த பொருத்தமோ உனக்கு தான் பசக்குன்னு பொருந்திருக்கு, நீயாக தான் இருக்கும், அப்படின்னா உனக்கு ஏதாவது லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருப்பா, போய் பாரு அப்படின்னு சொல்ல, அவரும் பார்த்தீங்கன்னா டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு, அந்த வீடு தானே ஆக்சுவலாக அது, ஸோ எல்லா பக்கம் போய் பார்க்குறாரு. பார்த்தா எல்லாம் போட்ட மாதிரி இருக்குது. அவருக்கு இப்போ தான் ஒரு மாதிரி பயம் ஆகுது, டவுட் ஆகுது. ஏன்னா எங்காவது நீங்கள் போயிருந்தா கூட இப்படி போட்ட மாதிரி போயிருக்க மாட்டீங்க, இன்கேஸ் கோச்சிட்டே போயிருந்தாலும் கூட இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இவர் ஆக்சுவலாக டிராஃபிக் போலீஸ் தான், பட் இருந்தாலும் எல்லாம் சுற்றி பார்த்துட்ருக்காரு. அப்படி பார்க்கும்போது மாவு ஆட்டிகிட்டு இருந்திருப்பீங்கள்ல, ஸோ மாவு ஆட்டிகிட்டு இருக்கிறதுக்கவே அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த மாவெல்லாம் அங்கங்கே சதுரி கிடக்குது. உங்களோட கை வந்துட்டு மாவு ஆட்டிகிட்டு இருந்திருப்பீங்கள்ல, கையில் மாவு ஓட்டியிருக்கோம், அது பார்த்தீங்கன்னா கதவெல்லாம் அப்பி கிடக்குது. ஸோ அவரை பார்த்ததுமே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மாவு ஆட்டாட்டி எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த கைதார் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் மாறி காஞ்சி போய் கிடக்குது. ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல, ஸோ அதெல்லாம் காஞ்சி அதோட இது மட்டும் ஒட்டி கிடக்குது லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம். அதெல்லாம் பார்க்கும்போது வீட்டுக்கு வெளியே வரைக்கும் இழுத்துட்டு போன மாதிரி இருக்குது. ஸோ அவர் கண்டுபிடிச்சிடுறாரு, கண்டிப்பாக இவெல்லாம் எங்கேயும் போகலை, யாரோ இவ்வளோ இழுத்துட்டு போயிருக்காங்க, யாரோ இவ்வளோ கடத்திட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு. இப்போ ஜிமின்க்கு நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. அவரும் சடனாக எங்கே போய் தேடுவார், ஏதாவது ஒரு குழு கிடைச்சா தான் தேட முடியும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல நிற்கிறதுக்கு எங்கேயாவது போகிறது பரவாயில்லன்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் தேடிட்டு இருக்காரு. ஸோ கோவில் குளம்னு சொல்லிட்டு எல்லா பக்கமே ஓகேவா, அந்த மாதிரி எல்லா பக்கம் தேடிட்டு 2-3 நாளாக அலைஞ்சிட்ருக்காரு, நைட்டும் ராத்திரியும் பகலுமா. ஆனால் நீங்கள் கிடைக்கவே இல்லை, உங்ககிட்ட ஃபோன் கூட கிடையாது. ஸோ அது அவருக்கும் தெரியும். இப்போ நான் எப்படி தான் அவளை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு, ஃபோன் இருந்தால் கூட மேபி அதோட அந்த ஐஎம்ஏ நம்பர், அது ஒரு நம்பர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த நம்பர் வச்சு கண்டுபிடிக்க சான்ஸ் இருக்குது. பட்டு அதுவும் இல்லாததுனால இப்போ என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் அப்படி ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்காரு. அப்போது ஹாஸ்பிட்டல்லேருந்து இவருக்கு ஃபோன் வருது. இவரும் அண்ணன் நம்பர் நினச்சி கட் பண்ணி விட திரும்ப கால் வந்துட்டே இருக்கு. யாவாண்டா அது அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்லுவார். அங்கேருந்து பேசுறது பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அந்த போலீஸ் இருக்கார்ல அவர் தான். சார் நான் தான் பேசுகிறேன் ஜிமின் சார் அப்படிங்கிறா. எப்படி இருக்கீங்க, எஞ்சிட்டிங்களா, இருங்க உங்களை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு ஓடி வராரு. வந்து பார்த்தா அவர் எந்திரிச்சு உட்காந்துருக்க. உங்களுக்கு இப்போ பரவாயில்லையா அப்படின்னு கேட்கவும், சார் எனக்கு பரவாயில்ல சார், முதல்ல அந்த வயனை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்ல, வயனை கண்டுபிடிக்கவா, அவக்கானன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. சார் அந்த பையன் அன்றைக்கி நம்மளை அடித்து போட்டு போனான்ல, அவன்கிட்ட வயனோட ஃபோட்டோ இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்கிறாரு. வயனோட ஃபோட்டோ எதுக்கு அவன்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, வயனோட ஃபோட்டோ மட்டும்தான் இருந்துச்சு, ஆனால் அவன்கிட்ட இன்னும் நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது, என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் பார்த்தது வயனோட ஃபோட்டோ. அது அவனை நான் இழுத்து பிடிக்கும்போது அவன் கை தவறி கீழே விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா அதை சொல்கிறாரு. கன்ஃபார்மாக தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு ஜிமினும். சத்தியமாக சொல்கிறேன், அந்த இடத்துல அந்த ஃபோட்டோ கிடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இப்போ 2 பேரும் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு அங்கே போகிறாங்க. ஜிமின் சொல்லுவார் நீங்கள் வர வேணான்னு, பட் இருந்தாலும் இல்லை சார் நான் வரேன், நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட வரான். இப்படி தான் 2 பேரும் போயிட்டு அந்த கோவில் மேலே பார்க்குறாங்க. ஸோ மேலே வந்துட்டு அது எதுவுமே கிடையில, மறுபடியும் கீழே இவன் அடிச்சு போட்டிருப்பாங்களோ அங்கே தானே ஃபோட்டோ விழுந்துச்சுன்னு இவன் சொன்னான். அதனால் அந்த இடம் எல்லாம் தேடிட்டு இருக்க. ஜிமின்க்கு எங்கேயுமே கிடைக்கவே இல்லை, எல்லா பக்கம் தேடிட்டு இருக்காரு. அப்போது டக்குன்னு இந்த போலீஸ் பார்த்தீங்கன்னா சார் அப்படின்னு கத்துறான். என்னன்னு சொல்லி வந்து பார்த்தா உங்கள் ஃபோட்டோ ஒரு மாதிரி இந்த மண்ணுக்குள்ளெல்லாம் மூழ்கி இருக்குல்ல, அரைக்குறையாக கிடக்குது. வயன் இப்போ ஃபோட்டோ அப்போ நிஜமாவே அவன்கிட்ட இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் சார் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஃபோட்டோ சும்மா ஏதாச்சும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா RH நல்லா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. ஒன்றும் புரியல, என்னடா அது RH நல்லா அப்படின்னு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்க, எனக்கும் தெரியல சார் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்படி தான் 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலுமே இது ஒரு விஷயம் இருக்குங்கிறது மட்டும் தெரிஞ்சிருச்சு. முதல்ல இவனோட பேக்ரவுண்ட் என்னன்னு பார்க்கணும், இவன் தான் நம்மளை அடித்தான், இவன் கையில் எதுக்கு வயனோட ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜிமின் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவருக்கு போலீஸ் டீமில் நிறைய பேர் ஹெல்ப்லாம் பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் ஹெல்ப் மூலமாக ஒரு வழியாக அவனோட பிளேஸை கண்டுபிடிச்சிட்டாரு. ஆக்சுவலாக அவனுக்கு வீடே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க, பட் அது உண்மை கிடையாது. அவனுக்கு ஒரு வீடு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இந்த குப்பைலாம் கொட்டுவாங்க இல்லையா, அந்த இடத்துல தான் இருக்குது. குப்பை கொட்டுற
போடுற இடத்த மோஸ்ட்லி யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த இடத்துல வீடே கட்டியிருக்கான். பார்க்கறதுக்கு குப்பை மாதிரி தான் இருக்குது அந்த வீடும். உள்ளே போயிட்டு பார்க்குறாங்க. ஸோ எல்லா இடத்த பார்க்கும்போது என்ன ஆயிடுதுன்னா, ஒரு மாதிரி அவருக்கு அந்த நிலம் இருக்கு இல்லையா, ஒரு மாதிரி ஆடுற மாதிரியே இருக்குது. என்னடா அது, ஏன் ஒரு மாதிரி ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடக்கிறதுக்கே பயப்படுறாரு. அந்த போலீஸும் அப்படி தான், சார் இது ஃப்ளார் மாதிரியே இல்லையே, ஏன் ஒரு மாதிரி ஷேக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டும் அந்த மாதிரி இருக்குது. மற்ற இடம்லாம் நல்லா ஸ்டபனாக நல்லா தான் இருக்குது, ஸ்டிஃபாக இருக்குது. பட் ஒரு இடத்துல கால் வச்சா மட்டும் அது ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியுது. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா அந்த குட்டியாக ஒரு வீடு தான், ஆக்சுவலாக ரொம்ப பெருசும் கிடையாது. இந்த வேஸ்டான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு கட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் அவன் கட்டி வச்சுருக்கான். ஆனாலும் ஏதாவது இருக்குமா என்னன்னு சொல்லி தேடிக்கிட்டே அவங்க அது மேலே காலை வைக்க, ஜிமின் மட்டும் காலை வைக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஜிமின் ஏதோ ஒன்று பார்த்த மாதிரி இருக்குது. ஒரு நிமிஷம் இங்கே வாங்கன்னு சொல்லி கூப்பிட அந்த போலீஸும் சேர்ந்து வந்து நிற்கும் போது 2 பேரும் பார்த்திங்கன்னா புத்துரு போய் கீழே விழுந்துடுறாங்க. ஸோ அது ரொம்ப ஆழம். இப்போ அப்படியே தான் கீழே விழுந்து அப்படியே கண்ணை திறந்து பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாக ஒரு மாதிரி பளிச்சுன்னு மின்னுது. கண்ணு கூசுது 2 பேர்த்துக்கும். என்ன இடம் இது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் எந்திச்சு பார்க்குறாங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது அவ்வளோ லைட் செட்டிங், அது அவங்களால நம்பவே முடியல. இவ்வளோ லைட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு பாதை மாதிரி இருக்குது. எங்கே போகுது இந்த ரூட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ளே போயிட்டுருக்காங்க. அப்போ போலீஸும், சார் அண்டர் கிரவுண்டா இது அப்படின்னு கேட்குறான். அப்போ ஜிமின் பார்த்தீங்கன்னா, அண்டர் கிரவுண்ட் இடம் வச்சுக்கிற அளவுக்கு அந்த பொடி பையன் பெரிய ஆளா, எனக்கு ஒன்றும் புரியல, இது என்னதான் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக அவனை தேட தான் வந்தாங்க. அவன் சின்ன பையன், ஒரு 15-16 வயசு தான் இருக்கும். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அண்டர் கிரவுண்டெல்லாம் இடம் வச்சுருக்கான். அப்போது ஜிமினாவும், இல்லை அவனுக்கு யாரோ ஆர்டர் கொடுக்கதா சொன்னான்ல, மேபி அவனோட இடமா இருக்குமோ என்னன்னு தெரியல, பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த வெளிச்சம் நல்லா போயிட்டு கிடச்சி அப்படி பார்த்து போயிட்டே இருக்காங்க. அப்படி போகும்போது சடனாக ஒரு இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி கிளாஸ் இருக்குது. இவங்க 2 பேரும் அது கண்ணாடினே தெரியாமல் டப்புன்னு போய் முட்டிக்கிறாங்க. ஸோ முட்டினதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல கண்ணாடி இருக்கிறதே தெரியுது. அதுக்கு மேலே உள்ளே போக முடியல அவங்களால. என்னது, ஏன் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கும்போது அது ஆக்சுவலாக கண்ணாடி தானே, கண்ணாடி கிளாஸ் அப்படிங்கிறனால அதுக்கு அந்த பக்கம் நடக்கிறது எல்லாமே தெரியும். இவ்வளோ நேரம் அதுக்கு அந்த பக்கம் இருட்டாக இருந்திருக்கும். இப்போது ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா சட்டுன்னு அந்த இடத்துக்கும் நிறைய லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணுவாங்க. லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணவும் அந்த போலீஸ் பார்த்துட்டு, சார் அங்கே பாருங்கள் அப்படின்னு கூப்பிடுறான். அப்போ ஜிமினும் திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா அங்கே ஒரு பெரிய கண்ணாடி கூடுவைனா சின்னதெல்லாம் கிடையாது, நல்லா இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான், நல்லா பெருசாக இருக்குது, நல்லா ஹைட்டும் கூட. அதில் பார்த்திங்கன்னா நிறையா ஏதோ சிகப்பு கலரில் கொதிச்சிட்ருக்குது, ஏதோ சிகப்பு சாயம் மாதிரி கொதிச்சிட்ருக்குது. இவங்க லைட் ஆன் பண்ண ஆரம்பித்த உடனே அது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவங்களுக்கு ஒன்றும் புரியல, சாயப்பட்டறையா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. அப்போது ஜிமினுக்கு மட்டும், இல்லை இது எப்படியாவது திறந்து பார்க்கணும் அப்படிங்கிறாரு. அப்போ தான் 2 பேரும் பார்க்கும்போது சைடில் வந்துட்டு எல்லாமே ஈவனாகவே இருக்குது. சார் செவுரு பார்த்தா மோஸ்ட்லி எல்லாம் ஈவனாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்ல, டேய் எல்லாமே இங்கே ஈவனாக தானே இருக்குது அப்படின்னு ஜிம்னு சொல்கிறாரு. அப்போ அவனை பார்த்தீங்கன்னா, ஆனால் ஏன் சார் மேலே சீலிங் மட்டும் அன்ஈவனாக இருக்குது, இது ஒரு மாதிரி இல்லை, அதை பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இல்லை, இந்த பியானோ பட்டன் அமுக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ தான் 2 பேரும் அப்படியே நல்லா அண்ணாந்து பார்க்குறாங்க. ஸோ எக்ஸாக்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஏதோ இந்த பியானோவெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை ஒவ்வொரு பட்டன் நம்ம அமுக்கும்போது ஒன்று மேலே கீழே அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கையை வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு எதாச்சியாக ஜிம்மி அப்படி கை வச்சு அப்படி தடவுவார். அப்படி பண்ணும்போது சட்டனாக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் ஆகிடுது. ஆச்சரியமாக்கு 2 பேர்த்துக்குமே அப்படியே ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக நகருது. ஸோ நகர்ந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆனதும் அடுத்த செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா கப்புன்னு ஒரு மாதிரி வாசம், அது என்னன்னே தெரியல. அப்படி 2 பேரும் மூக்கு பொத்திக்கிறாங்க. ஜிமினுக்கு கொமட்டிட்டு வருது. அந்த கூட வந்த போலீஸ் பார்த்தீங்கன்னா வாமிட்டே எடுத்துடுறான். அவரும் பார்த்தீங்கன்னா முதுகு தட்டி கொடுத்து, நீங்கள் எங்கே இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த உள்ள நகர்ந்து போக ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஒரு கட்டத்தில் போக ஜிமினாக்கும் முடியல. அவர் அப்படியே கொமட்டிட்டு வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிடுவார். அப்படியே வாமிட்டெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி செவத்துல கையை வச்சு அப்படி தானே சாஞ்சு நின்று வாமிட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஒரு கை செவத்துல வச்சு அப்படியே கீழே குனிஞ்சு வாமிட் எடுப்பாங்கல்ல, பேலன்ஸ்க்காக கையை செவத்துல வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி கையை செவத்துல வச்சுட்டு அப்படியே கீழே குனிஞ்சு வாமிட் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே லைட்டாக அண்ணாடுவார். அவரால் முடியல, திரும்ப கொமட்டுது. அப்படியே அண்ணாந்து பார்க்க
பார்க்கும்போது அந்த இடத்துல கொதிச்சுட்டு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சிகப்பு சாயம். அதுக்கிட்ட இருந்தால் பயங்கரமான ஸ்மெல் வருது. அது கொதிக்க கொதிக்க ஒரு மாதிரி வாடை தாங்க முடியல. என்னது இப்படி வாடை அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நல்ல மூக்கை பொத்திக்கிட்டு அங்கே போய் பார்க்குறாரு. அதில் போய் பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்டிக்கர் இருக்குது. என்னன்னா ஆர்ஹெச் நல் அப்படின்னு இருக்குது. ஆர்ஹெச் நல் எங்கே பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அந்த உங்கள் ஃபோட்டோவுக்கு பின்னாடி அப்படின்னு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் உங்கள் ஃபோட்டோவுக்கு பின்னாடி ஆர்ஹெச் நல் அப்படின்னு இருக்குது. அதை பார்த்ததுமே அவருக்கு ஒன்றும் புரியல. என்னோடய ஃபோட்டோவுக்கு பின்னாடி இருந்த எழுத்து இங்கே எதுக்கு இருக்குது அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து சர்ச் பண்ணலான்னு பார்த்தா நெட்வொர்க் எதுவுமே அவருக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. என்ன ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வைஃபை கனெக்ட் ஆகுதான்னு பார்க்குறாரு. வைஃபை பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகுது. எப்படி எதுக்கு இந்த இடத்துல இப்படி வைஃபை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒன்றுமே புரியல. ஆல்ரெடி அது ஒரு குப்பைமேடு. அந்த குப்பைமேட்டுக்குள்ளே ஒரு வீடு. அந்த வீட்டுக்குள்ளே போனால் திடீர்னு ஒரு அண்டர் கிரவுண்டு பிளேஸு. அதுக்குள்ளே ஒரு சின்ன மினி லேபே இருக்கிற மாதிரி இருக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாஸ்வேர்ட் போட ட்ரை பண்ணால் என்ன பாஸ்வேர்ட் போடுறதே தெரியல. கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ஹெச் நல்னு இருக்கும்ல, அதையே போட்டு பார்க்கலான்னு போட்டு பார்த்தா கனெக்ட் ஆகிடுது. ஸோ அதான் பாஸ்வேர்ட் போல். இப்போ கனெக்ட் ஆன அடுத்த செகண்டுக்கு அவர் அந்த ஆர்ஹெச் நல்னா என்னன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்க்குறாரு. அதை பார்க்கும்போது இந்த உலகத்துலேயே ஒரு ரேரான ஒரு பிளட் குரூப்னா இதுதான் போல். ஸோ அப்படின்னு வந்திருக்கு. ரேரான பிளட் குரூப்பா வேர்ல்டுலேயேவா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே யோசனையாக இருக்குது. அப்போ டக்குனு அவருக்கு ஒரு மாதிரி இப்போ தான் பயமே ஆக ஆரம்பிக்குது. உங்கள் ஃபோட்டோவுக்கு பின்னாடி ஆர்ஹெச் நல் இருந்துச்சு, அந்த கண்ணாடி இதுலேயும் ஆர்ஹெச் நல் இருக்குது அப்படின்னா ஒயினோட பிளட் குரூப்புக்கு இது மென்ஷன் பண்ணுறாங்களா? அதுக்காக தான் ஒருவேளை ஒயின் இங்கே தானான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு செகண்ட் அப்படியே மூச்சை நின்று போகிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ உடனே அவர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே சுற்றி சுற்றி ஓடிட்டு இருக்காரு. அது ஒரு சின்ன ரூம் மாதிரி தான் இருக்குது. அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கொதிச்சிட்டு இருக்குதுல்ல சிகப்பு கலரில் சாயமாக என்னென்னு கூட தெரியல. ஆனால் ஆர்ஹெச் நல் இருக்குது. ஆர்ஹெச் நல்னால் இது ஒரு பிளட் குரூப்பு. ஸோ அப்படின்னா அங்கே கொதிச்சிட்டு இருக்குது சாயம் கிடையாது, பிளட்டு அப்படிங்கிறது அவருக்கு அப்போ தான் புரியுது. அப்படின்னா இது பிளட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் அந்த இடத்த ஃபுல்லாக கத்திட்டு இருக்காரு ஒயின் ஒயின் சொல்லிட்டு. ஆனால் எந்த சத்தமும் அவருக்கு கேட்கவே இல்லை. இப்போ அந்த பிளட்டோட வாடையெல்லாம் அவ்வளோ அடிச்சிருக்கு, கொமட்டிகிட்டே இருந்திருக்கு அவருக்கு. ஆனால் இந்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அவருக்கு எதுவுமே தெரியல. அப்படியே அவர் பாட்டுக்கு மூக்கெல்லாம் பொத்திக்கல, வாயை பொத்திக்கல, வாமிட் கூட வரல. ஒயின் சொல்லி உங்களை தான் தேடிட்டு இருக்காரு. அப்படி தேடிட்டு போகும்போது எங்கேயுமே இல்லை. ஒரு கதவு கூட இல்லை, வெளியே எங்காவது போகலாமா இல்லை வெளியே எங்காவது இருக்காளான்னு சொல்லி தேடுறதுக்கு. அப்படி யோசிச்சுக்கிட்டு எல்லா பக்கம் பார்த்துட்டு செவுத்து பார்த்தீங்கன்னா தட்டிகிட்டே இருக்காரு. ஒரு வேலை ஏதாவது சீக்ரெட் டோர் இருக்குதான்னு சொல்லிட்டு அவர் நினச்ச மாதிரியே செவுத்து தட்டி பார்க்கும்போது சடனாக ஒரு டோர் மட்டும் ஓப்பன் ஆகுது. லைக் எப்படின்னா அது அப்படியே கீழே படுக்க வச்ச மாதிரி ஓப்பன் ஆகுது. ஓகேவா, அவர் அப்படியே கையை வச்சு அதில் சாயும் போது அவருடைய கீழே படுக்கிற மாதிரி இருக்குது. அவர் அப்படியே ஒன்றும் புரியாமல் பார்த்துட்டு இருக்க நல்லா ஒட்டிக்கிட்டார் அதில். ஆஃப்டர் தட் அது அப்படியே திரும்ப ஒரு இடத்துக்கு கொண்டு போகுது. லைக் அப்படியே மேலேருந்து அப்படியே கீழே படுக்கிற மாதிரி வந்து திரும்ப அப்படியே செங்குத்தாக நிற்குது. அப்போது சட்டுன்னு பார்த்தீங்கன்னா வலிக்கு விட்டு கீழே விழுந்துருவார். கீழே விழுந்து அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு. இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் தான். இதுக்குள்ளே இன்னொரு அண்டர் கிரவுண்ட் இருக்கிற மாதிரி அண்டர் கிரவுண்ட் ரூம் ஓகேவா இருக்க மாதிரி இருக்குது. ஜிமின் அதுக்குள்ளே ஓடி வந்து பார்க்குறாரு. ஸோ அப்படியே இருந்துச்சு ஓடி வந்து பார்க்கும்போது ஒரு பெட் இருக்குது. அந்த பெட்டில் யாருமே இல்லை. யாருங்க இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்க அப்போது உங்களோட ஸ்கர்ட்டில் வந்துட்டு எப்பயுமே இந்த ஜிகுனா போட்ட மாதிரி தான் ஸ்கர்ட் போடுவீங்க. லைக் அந்த மின்னிட்டே இருக்கும்ல, அது எப்போவுமே நீங்கள் சாப்பாடு கொண்டு வந்து கூட எடுத்துகிட்டு போகும்போது கூட அவரோட ஷர்ட்டில் பேண்ட்டில் லைட் அவங்க ட்ரெஸ்ஸில் இருக்கிற அந்த ஜிகுனா ஒட்டி கிடக்கும். அதனால் அவருக்கு அது ஈஸியாக இருக்குது கண்டுபிடிக்க. அந்த பெட்டில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லைட்டாக ஜிகுனா இருக்கிற மாதிரி இருக்குது, அந்த கிளிட்டர் ஆகும்ல. ஸோ அதுதான். அதை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டாரு என்ன இங்கே இருக்காளான்னு சொல்லிட்டு. அவரால் நம்பவே முடியல. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த ஃபுல்லாக தேடிட்டு இருக்காரு. அப்படி தேடும்போது கால் வலிக்கு இவர் பெட்டு மேலேயே விழுந்துருவார். அப்படி அந்த பெட்டு மேலே எதாச்சியாக விழுகும்போது இவர் கை பார்த்தீங்கன்னா அந்த பெட்டோட அந்த கால் இருக்கும் இல்லையா, ஸோ கீழே இது பண்ணியிருப்பாங்கள்ல 4 சைடு, அதில் ஒரு இதை பிடிச்சிக்க ஒரு கிரிப்புக்காக பிடிப்பார். பிடிச்சி எந்திரிக்க ட்ரை பண்ணும்போது சடனாக ஒரு சத்தம் கேட்குது, பீப் சவுண்ட் மாதிரி. திரும்பி பார்த்தா ஒரு சின்ன டோர் மறுபடியும் ஓப்பன் ஆகுது. அதை பார்த்தா அடுத்த செகண்டுக்கு ஜிம்முக்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி உறைஞ்சி போயிடுறாரு. என்னன்னா அதுக்குள்ளே இந்த இயேசு சாமியை வந்துட்டு சிலுவையில் அரைஞ்சி வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக அவங்கள நிற்க வச்சு 2 கையும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கம்பியில் போட்டு கட்டியிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு எந்த ஒரு சின்ன காயமும் கிடையாது, நல்லாவே இருக்கீங்க, நல்லா கொழுக்கு முழுக்க இருக்கிறீங்க, முன்னை பார்த்ததை விட இன்னும் நல்லா இருக்கிறீங்க. அவரால் நம்பவே முடியல. நீயும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஓடி வராரு. ஓடி வந்து பார்த்தா நீங்கள் அப்படியே மயங்கி கிடக்குறீங்க, பட் நின்றுட்டு தான் இருக்கீங்க ஓகேவா. ஸோ நின்றுட்டே அப்படி மயங்கி கிடப்பீங்க.
அவரும் அந்த கையில் இருக்கிற கட்டை அவுத்து விட பார்க்குறாரு. அது ஒரு கம்பி மாதிரி இருக்குது, லைக் இரும்பில் போட்டு அப்படியே கை உள்ளே வச்சு லாக் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அதுவும் கஷ்டப்பட்டு எடுக்க ட்ரை பண்ணுறாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கீ இருக்குது. அதோட கீ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்குது. சரி ஓகே, அந்த கீ எடுத்து அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு வெளில வராரு. ஸோ அப்படியே வெளியே வந்து அந்த கட்டில் மேலே படுக்க வைக்க நீங்கள் கண்ணே முழிக்கலை. அப்போது உங்களோட கையில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று இன்சர்ட் பண்ணியிருக்காங்க, என்னன்னு தெரியல. அவரும் வந்துட்டு உங்களோட கை இப்போ தான் பார்க்குறாரு. பார்த்தா ஒரு பெரிய ஒயர் மாதிரி இருக்குது, அது எங்கேயோ கனெக்ட் ஆகி போகுது. ஸோ இப்போ தான் அதை நல்லா பார்க்குறாரு. மேலே பார்க்கறதுக்கு ஒயிட் கலர் ஜஸ்ட்டு ஏதோ ஒரு இந்த குளுக்கோஸ் எல்லாம் ட்ரிப்ஸ் எல்லாம் இறக்க டியூப் மாதிரி இருக்குது. பட் அதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா பிளட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து போய்கிட்டு இருக்குது. அவரால் அதை நம்பவே முடியல. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதை பிடுங்கி விட்டுறாரு. ஸோ பிடுங்கி விட்ட அடுத்த செகண்டுக்கு கையிலேருந்து ரத்தம் ரொம்ப அதிகமாக இதாகிட்டே வருது. உடனே பக்கத்தில் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா பேண்டேஜ் இருக்குது. அதை எடுத்து அப்படியே உங்கள் கைக்கு போட்டு விட்டு அதை அப்படியே கையை கட்டு போட்டு உங்களை தூக்கி அப்படியே தோளில் போட்டுட்டு அந்த இடத்த வந்து ஓடுறாரு. ஸோ அப்படியே வெளியே வரும்போது அந்த கூட இருந்த போலீஸ் இருக்கார்ல, அவர் இன்னும் வாமிட் எடுத்துகிட்டே இருக்காரு. அவருக்கு அந்த வாமிட்டே நிற்கலை. அப்போது ஜிமினும் என்னாச்சு சார், ஓகேவா அப்படின்னு கேட்க, எனக்கு கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு. கண்டுபிடிச்சிட்டேன், இவரை முதல்ல இங்கே வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்ல, சார் நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு அவர். நான் வந்துடுறேன், நீங்கள் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் மயக்கத்திலே தான் இருக்கீங்க, முதல்ல ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்க, ஓகே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி, அதுவும் என்னோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஜின்னா, அவர் வந்துட்டு ஒரு டாக்டர். ஸோ ஜின்னோட ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை இப்போ வாமிட் எடுத்துகிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் உங்கள்கிட்ட அவரோட தோளில் போட்டுட்டு அங்கேருந்து ஓடிட்டு இருக்காரு. ஸோ யாராவது வார்த்தைக்குள்ள உங்களை கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி தான். ஆனால் எப்படி மேலே ஏற முடியும்? ஆக்சுவலாக 2 பேர் கீழே தானே பொத்துன்னு விழுந்தாங்க. ஆனால் இப்போ மேலே ஏறதுக்கு தடம் தெரியல. அவருக்கு வேறு கொமட்டிக்கிட்டே இருக்குது. அப்படியே உங்களை ஒரு பக்கம் தோளில் போட்டுட்டு, அதாவது ரைட் சைடு தோளில் உங்களை தூக்கி போட்டு நல்லா கெட்டியமாக பிடிச்சிட்டு லெஃப்ட் சைடில் திரும்பி திரும்பி வாமிட் எடுத்துட்டு 2 எட்டு எடுத்து வைக்கிறாரு. திரும்ப வாமிட் எடுக்கிறது, 2 எட்டு உங்களை தூக்கிட்டு ஓடுறது, வாமிட் எடுக்குன்னு சொல்லிட்டு அந்த மனசை சுத்தமாக முடியலை. அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வாமிட் வந்து பிளட் வாமிட்டாக வர ஆரம்பிச்சிடுது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அதை அப்படியே கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உங்களை தூக்கிட்டு அந்த பக்கம் போகும்போது கரெக்டாக அவருக்கு ஸ்டெப் ஒன்று கரெக்டாக தெரிய வருது. அந்த ஸ்டெப்பை பார்த்ததுமே உடனே அதில் பார்த்தீங்கன்னா ஏறி உங்களை தூக்கிட்டு வெளியவே போயிடுறாரு. ஸோ வெளியே வரும்போது அந்த குப்பை மேடு தானே, அது இன்னொருக்கு கொமட்டிட்டு வருது. என்னன்னே தெரியல, ரொம்ப அவருக்கு கொமட்டுது. ஆனாலும் வந்துட்டு வாமிட் எடுத்துகிட்டே அங்கேருந்து உங்களை தூக்கிட்டு ஓடுறாரு. ஸோ காரில் தானே வந்திருப்பாங்க, காரில் கொண்டு உங்களை போட்டுட்டு அப்படியே அங்கேருந்து ஹாஸ்பிட்டல், ஜின்னோட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஒரு பக்கம் இவர் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா, இன்னொரு பக்கம் ஜிமின் பார்த்தீங்கன்னா அங்கேயே தான் இருக்காரு. அப்படியே அந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாரு. செவரு மொத்தத்தை தொட்டு தொட்டு பார்க்குறாரு, இன்னும் ஏதாவது ரூம் இருக்கா, ஓப்பன் ஆகுதா என்னன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கா. இப்போது சடனாக வந்துட்டு ஒரு ரூம் ஓப்பன் ஆகுது. அதாவது இவர் தெரியாமல் எதையோ ஒன்று கையில் வச்சுருப்பாரு, அதுதான் ஓப்பன் ஆகுது. பட்டன் மாதிரி அமுக்கியிருப்பார் தெரியாமல். அங்கே ஒரு ரூம் இருந்து ஓப்பன் ஆகுது. அதை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹை டெக்னாலஜி இருக்கிற கம்ப்யூட்டர் சிஸ்டம் அப்படி இருக்குது. அவரால் நம்பவே முடியல. யாருடா இங்கே இருக்கிறது, யார்டா இதெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படி அந்த சிஸ்டம் எல்லாம் ஓப்பன் பண்ணி ஆன் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு அப்படியே தலையே சுற்றுது. அதை படித்ததுமே அவருக்கு அப்படியே வேர்த்து கொட்டிட்டு இருக்குது. என்னன்னா அந்த ஒரு பெரிய இது மாதிரி இருந்துச்சுல்ல, பாக்ஸ் மாதிரி, அதில் பிளட்டு கூட கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சுல்ல, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட பிளட்டு தான். அவரால் அதை நம்பவே முடியல. ஸோ எப்படி இவளுக்கு இவ்வளோ பிளட்டா, எப்படி ஒரு மனுஷனோட உடம்புலேருந்து இத்தனை பிளட்டு வரும்னு சொல்லிட்டு மனுஷனுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. அவரால் அதை நம்பவும் முடியல, அதை நம்பாமல் இருக்கவும் முடியல. ஏன்னா மொத்த வீடியோவும் ப்ளே பண்ணி பார்த்துட்ருக்காரு. அந்த இடத்துல நிறையா கேமராலாம் இருந்திருக்குது. ஸோ அதெல்லாம் ப்ளே பண்ணி பார்த்துட்ருக்க உங்களுக்கு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கையில் ட்ரிப்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி, அது என்ன மருந்துன்னே தெரியல, ஆட்டோமேட்டிக்காக உங்களோட உடம்புல இருக்கிற பிளட்டை வந்துட்டு அதிகப்படுத்திகிட்டே இருக்குது. உங்களோட உடம்பே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பொத ஆயிருந்திருக்கும். நல்லா அது சப்பின்னு கூட சொல்ல முடியாது, பொதன்னு அப்படியே இருக்குது. ஆனால் அதாவது ஒரு பலூனில் தண்ணி ஊற்றி வச்சா எப்படி இருக்கும் நமக்குன்னா அந்த மாதிரி, ஓகேவா? ஸோ உங்கள் உடம்பே அப்படி தான் இருந்திருக்கும். அவர் தூக்கிட்டு போகும்போதே அவருக்கு நல்லா ஃபீல் ஆகியிருந்திருக்கும். ஆனால் எதுக்காக இப்படி ஒருத்தவங்களோட பிளட்டை அதிகப்படுத்த வச்சு திரும்ப அந்த பிளட்டை வந்துட்டு இப்படி கொதிக்க என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அது ஒன்றுமே புரியல. அப்படியே வந்துட்டு திருப்ப அதுக்கு நிறையா டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதை படிக்க மனுஷனுக்கு நான் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னா இந்த பிளட் குரூப் வந்துட்டு உலகத்துலேயே ரொம்ப ரேர். அதாவது நம்ம ஏபி நெகட்டிவ் வந்துட்டு ரேருன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். அதாவது கொஞ்சம் கிடைக்கும், பட் இது பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே, அதாவது இந்த கண்ட்ரிக்காரங்களுக்கு தான் இது இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது.
அதான் எங்கே யாருக்கு வேணால் இருக்கலாம், பட் ரொம்பவே ரேரான ஒரு பிளட் குரூப்பு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளட் குரூப் தான் RH நல்ல அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த பிளட் குரூப் தான் உங்களோடது. அதனால தான் உங்களை இப்படி தூக்கிட்டு வந்திருப்பான் போல். ஸோ இவரும் அப்படின்னா என்னோட பிளட் குரூப் இதுங்கனால தான் இவளை எங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஆனால் எதுக்காக அவளோட பிளட் சர்க்குலேஷன், அதாவது உங்களோட பிளட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அதை இந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியலை. அவ்வளோ பாடடிக்குது இப்போ தான் மறுபடியும் அவருக்கு. ஆனாலும் எல்லாமே தேடி பார்த்தும் கூட எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க, யார் உங்களை இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல அவருக்கு. என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சரி எந்திரிப்போன்னு சொல்லி எந்திரிச்சு திரும்புவார் பாருங்க. அப்போது சட்டுன்னு அவரோட தலையில் ஏதோ அடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த டைம் ஜிமின் வந்துட்டு கொஞ்சம் நல்லா நிதானமாக தான் இருக்காரு. டக்குன்னு அவர் கையில், அதாவது லைட்டாக ஒரு அடி அடித்ததுமே அடுத்த அடி அடிக்க ஓங்கிறதுக்குள்ளே பிடிச்சிடுறாரு. பார்த்தா இந்த பையன்தான். நீயா அப்படின்னு ஜிமின் கேட்க, ஏண்டா உனக்கு என்ன வேலை, ரோட்டில் நின்று போகிற வரவங்கிட்ட லைசன்ஸ் இருக்கான்னு கேட்குறது தானே வேலை. எதுக்கு இப்படி இவ்வளோ தூரம் வந்திருக்க, நீ என்ன சிஐடியா இல்லை போலீஸா, ஆப்டால் ஒரு டிராஃபிக் போலீஸ் தானே அப்படின்னு கேட்க, ஜிமினுக்கு ஆல்ரெடி அடித்ததெல்லாம் தலை லைட்டாக வலிக்குது, ஒரு மாதிரி கேர் ஆகுது. பட் இருந்தாலும் அவனோட கை டைட்டாக பிடிச்சிட்டு, என்ன பண்ணிட்டு இருக்க நீ, உன் வயசுக்கு தகுந்த வேலை தான் நீ பண்ணுறியா, இதெல்லாம் என்ன, யார் உனக்கு இதெல்லாம் பண்ண சொல்கிறா, உனக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறான். சின்ன பையன்தான், ஆனால் அவன் திமிரா தென்னாவட்டா பேசுகிறான். அப்போது ஜிமின் பார்த்தீங்கன்னா அவனை போட்டு நல்லா அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. பட் அவன் 2 டைம் அடி வாங்கினாலும் அதுக்கு அடுத்த அடியெல்லாம் ஜிமின் அடிக்க ஆரம்பிச்சிடறான். 2 பேத்துக்குள்ளே பயங்கர ஃபைட்டு. அவரோட கேள்வியெல்லாம் ஒன்று தான், எதுக்கு இதை பண்ணுற, எதுக்காக அவளை இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லி தான். அப்போ இவனும் ஏன்னா அவள் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறான். என்ன அவளை பாரு, அவளோட பிளட் குரூப்புக்காக நீ அவளை இந்த மாதிரி பண்ணியா அப்படின்னு கேட்க, ஏய் உனக்கும் அவளுக்கு என்னடா சம்மந்தம்னு சொல்லிட்டு அந்த பையன் பேசுகிறான். முதல்ல உனக்கு அவளுக்கு என்ன சம்மந்தம், அவளோட பிளட் குரூப் ரொம்ப ரேர் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி அவளை யூஸ் பண்ணிட்டுருக்க, ஆனால் இதெல்லாம் எதுக்காக பண்ணுற அப்படின்னு கேட்க, அப்போ அந்த பையன் டேய் ஏண்டா இப்போ நீ அவளை தப்பிக்க வச்சுட்டு தானே, உன்னால் எல்லாமே கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கு இப்போ தான் ரியலைஸே ஆகுது நீங்கள் தப்பிச்சு உங்களை தப்பிக்க வச்சுட்டாங்கன்னே. ஏன்னா இவ்வளோ நேரம் சும்மா அடிச்சுட்டு தான் இருந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் இவர் இவ்வளோ கூலாக பேசவும் அப்படின்னா அவள் இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜிம்னோட மண்டையை பிடிச்சபடியா செவுத்தில் அடிக்கிறான். அப்போ ஜிம்னு சும்மாலாம் இல்லை, அவனோட காதோட சேர்த்து அப்படியே செவுத்தோட சேர்த்து காதை அடப்புவாங்கள்ல, இவர் காதோட ஓங்கி அப்போது அவன் தலைப்பை செவுத்தில் டப்புன்னு பட்டுறது. இப்படி தான் 2 பேத்துக்கு மாற்றி மாற்றி சண்டை வருது. அப்போ ஜிமினும் உண்மை சொல்லு, எதுக்காக இப்படி பண்ணிட்டுருக்கா அப்படின்னு கேட்க, இவனுக்கெல்லாம் ஒரு கட்டத்தில் அப்படியே பயங்கரமாக எப்படி சொல்கிறது ட்ரிகர் பண்ணி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் போச்சுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். என்ன போச்சுன்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு புரியல. ஏய் என்ன 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 அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவன் ஏதோ ஒரு இடத்த பார்த்து எல்லாம் போச்சுன்னு கத்திட்டு இருக்கான். அப்போ ஜிமினாவும் எதுக்கு இவன் பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோர் ஃபுல்லாக அப்படி படுத்து உருண்டுட்டு இருக்கான். அப்போ இவரும் என்னாச்சுடா உனக்கு அப்படின்னு சொல்லி, சின்ன பையன் தானே, என்னாச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே அவனை பிடிச்சி தூக்கி உட்கார வைக்க, அவன் பார்த்தீங்கன்னா ஜிம்மோட கழுத்து ரொம்ப நறுக்கி பிடிப்பாங்கள்ல, அப்படி தான் கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கான். ஸோ இதுக்கு மேலே ஜிம்மின் அவரோட உயிரை காப்பாற்றிக்கணும்னா அவர் தான் பண்ணணும். அதனால அவனோட கழுத்தை அப்படியே நறுக்க ஆரம்பிக்க, இப்போ 2 பேர் அப்படியே ஒருத்தரோட கழுத்தை வந்துட்டு அப்படி பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவன் சொல்கிறான், நீ எல்லாத்தையும் கெடுத்துட்டல அப்படின்னு சொல்ல, நான் என்ன கெடுத்தேன் அப்படிங்கிறாரு. டேய் அவளை கண்டுபிடிக்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, கிட்டத்தட்ட 20 வருஷம்டா, 20 வருஷமாக அவளை நான் தேடிக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் எனக்கு கிடைச்சா, அதுக்குள்ளே இப்படி பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்ல, 20 வருஷமா, அவளுக்கு வயசு 25 தானே இருக்கும், அவளை இதுக்கு நீ தேடுற, அதுவும் நீ 15 வயசு பையன் தானே, நீ எங்கேருந்து 20 வருஷமாக தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவருக்கு புரியல. அப்படின்னு கேட்க அவன் பார்த்து என்ன கக்கா பிக்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்றான். எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு ஜிமின் கேட்க, 15 வயசு பையனா, என்னை பார்த்தா 15 வயசு பையன் மாதிரி தெரியறேனா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் நீ சின்ன பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் சொல்ல, ஆமாம் உன் கணக்கு நான் சின்ன பையன்தான், ஆனால் என் வயசு நீ நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. கிட்டத்தட்ட என்னோட வயசு பார்த்தீங்கன்னா ஒரு 40-45ன்னு சொல்கிறான். இவரால் நம்பவே முடியல. என்னடா பேசிகிட்டு இருக்க, பைத்தியம் பிடிச்சிச்சா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பார்த்தீங்கன்னா அவனை அடிக்க போக, அப்போ டக்குன்னு அவனோட கையை பிடிச்சிட்டு, நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் அவளை கடத்திட்டலாம் வரல அப்படிங்கிறான். பின்ன அவளே வந்து உட்காந்துக்கிட்டாளா அப்படின்னு கேட்கவும், அவளேவும் வரல அப்படிங்கிறான். டே பைத்தியக்காரா, நீ என்ன சைக்கோவா, 45 வயசுங்கிற, அவளை கடத்தலைங்கிற, திரும்ப அவளே வரலங்கிற, என்ன மறுபடியும் என்ன
ட்ராப் பண்ணி எதாவது சிக்க விட்டு தப்பிச்சு போகலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நல்லாரோட முடி, அதாவது ஜிமின் பார்த்தீங்கன்னா அவனோட முடி டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. அவனுக்கு முடியை பிடிச்சாலே பிடிக்க மாட்டேங்குது, வலி தாங்க முடியல அவனால். ஸோ அவனோட வீக்னஸ் பார்த்தீங்கன்னா தலைமுடியது பின்னாடி பிடிப்பாங்களோ அதுதான். அது இவர் கண்டுபிடிச்சிட்டு அப்படியே பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்க அவன் வலிக்குதுன்னு சொல்கிறான். அப்போ ஜிமின் வந்துட்டு, உண்மை சொல்லு, எதுக்கு அவளை கடத்திட்டு வந்த, எதுக்காக இப்படி அவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, இத்தனை நாளாக நீ அவளை என்ன பண்ணிட்டு இருந்த, எதுக்காக அவளை கடத்திட்டு வந்தேன்னு திருப்ப கேட்க அவன் பார்த்தீங்கன்னா, ஏய் அவள் ஏன் பொண்ணுடா, நான் ஏன்டா அவளை கடத்திட்டு வரணும், யாராவது தான் பொண்ணை கூட்டிகிட்டு வர்றதுக்கு பேர் கடத்தல்னு சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மோட ஃபேஸ் கிட்ட மூஞ்ச கொண்டு வந்து வச்சுட்டு பேசுகிறான். இவருக்கு ஒன்றுமே புரியல. உன் பொண்ணா, வயனா அப்படின்னு கேட்குறாரு. நான் தான் சொன்னல எனக்கு 45 வயசுன்னு. வயன் என்னோட பொண்ணு. என்ன இப்போ என்னை பார்த்தா அவளோட அப்பா மாதிரி தெரியலல்ல, இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியுமா, அவளோட அம்மா அப்படிங்கிறான். என்னடா பேசுகிற பைத்தியக்கார நாயின்னு சொல்லிட்டு வாங்கி பலான்னு ஒன்று அறைய அவன் பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டு, என்ன கோவம் வருதா, உனக்கு இதுக்கே கோவம் வருதுன்னா எனக்கு எவ்வளோ கோவம் வரும், அந்த பிளட் குரூப் எல்லாம் எவ்வளோ ரேர் தெரியுமா, ஆனால் வயனுக்கும் அவளோட அம்மாவுக்கும் தான் சேம் பிளட் குரூப் RH அப்படிங்கிறான். ஜிமின் ஒன்றும் புரியாமல் பார்க்க, புரியலல்ல தெளிவாக சொல்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளட் குரூப் இருக்கிறது ரொம்ப ரேர் உலகத்துலேயே. ஸோ இவ்வளோ ரேரான பிளட் குரூப்பை நான் எப்படி மிஸ் பண்ணுவேன், நான் ஒரு சயின்டிஸ்டா அப்படிங்கிறான். ஜிமினுக்கு இவன் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு பைத்தியம் பிடிச்சி வளர்றான்னு தோணுது. அப்படியே அவர் பார்த்துட்டே இருக்காரு. அப்போ இவனும், என்ன பைத்தியக்காரன் மாதிரி பார்க்குற, நான் ஒன்றும் பைத்தியக்காரன் இல்லை, உண்மைதான் சொல்கிறேன். இவங்களோட பிளட் குரூப் எவ்வளோ ரேர் தெரியுமா, அவளோட பிளட்டுக்கான வேல்யூ உனக்கு தெரியுமா, ஈஸியாக அவளை காப்பாற்றி கொண்டு போயிட்டேன். அவளுக்காக 20 வருஷம் நான் அலைஞ்சிருக்கேன். அவளோட அம்மாக்காரி அநியாயத்துக்கு அவளை எங்கே வச்சிருக்கானே எனக்கு தெரியல, இப்போதான் கண்டுபிடிச்சா. ஆனால் அதுக்குள்ளே நீ வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டல, நீ மட்டும் வராமல் இருந்திருந்தா நான் ஆயுசுக்கும் நல்லா யங்காகவே இருந்திருப்ப தெரியுமா. ஏன்டா எங்கேருந்துடா வர்றீங்க எல்லாருமே, திடீர்னு எங்காவது முளைச்சி வந்துடுறீங்க, ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கும் போது அப்படின்னு சொல்ல, என்னடா உளறிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. அவன் பார்த்தீங்கன்னா, அவளோட பிளட் குரூப் எவ்வளோ ரேர் தெரியுமா, அவளோட அம்மா கிட்டேருந்து எடுத்த பிளட் குரூப்னால தான் நான் ஒரு பெரிய சயின்டிஸ்டே ஆனேன். அதுக்கப்புறம் அவளோட அம்மா ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டா. சரி ஓகே, அவளை வச்சு ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டா, மேபி அவளுக்கும் அதே பிளட் குரூப் வந்தா நான் திரும்ப எதனாவது கண்டுபிடிக்கலான்னு நினச்சேன். என்னோட கண்டுபிடிப்பு எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான பதிலாக கிடைச்ச மாதிரி வயன் பிறந்தா. ஆனால் எல்லாத்தையும் நாசம் பண்ணுற மாதிரி அவளோட அம்மா அவளோட 5 வயசு இருக்கும்போது அவளை என்கிட்டேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் இவ்வளோ வருஷம் ஆச்சு அவளை கண்டுபிடிக்க, 20 வருஷமாக தேடி இருக்கேன். ஆனால் நீ திடீர்னு வந்து 20 நிமிஷத்தில் காப்பாற்றி கூட்டி போயிட்ட. உன்னால் இப்போ நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா, இதெல்லாம் பாதியில் விடக்கூடாது. அப்புறம் நான் என்ன அவன் எனக்கே தெரியாது, எனக்கு அவள் வேணும், ஒழுங்காக பிடிச்சி கொண்டு வந்து கொடு, இல்லைன்னா அவ்வளோதான் உன்னை நான் கொள்றேன்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டே இருக்க. ஜிமின் வந்துட்டு கடுப்பாயிட்டாரு. இப்படியெல்லாம் கூட நடக்குமான்னு சொல்லிட்டு அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது, பயமாகவும் இருக்குது. ஆனால் அவருக்கு நம்ப முடியல, எதுவும் புரியல. இப்போ ஓங்கி பலார்னு அவனை அறைய அவன் பார்த்தீங்கன்னா நல்லா வீக் ஆகிட்டான். ஸோ தலைமுடியை பிடிச்சி இழுத்துட்டு அடிக்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி வீக்காக இருக்குது, மயங்கி விழுந்துருவான். இப்போ மயங்கி விழுந்த அவனை அப்படியே தூக்கி தோளில் போட்டு கொண்டு போய் அந்த ஸ்ட்ரக்சரில் படுக்க வச்சு கட்டி வச்சிடறாரு. கட்டி வச்சுட்டு இப்போ நேராக வெளியே போயிட்டு பார்க்குறாரு. பார்த்தா டவர் இருக்குது. ஸோ டவர் இருக்கவும் ஜின்னுக்கு தான் கால் பண்ணேன். இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஜின் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருப்பாரு. அவரால் அதெல்லாம் நம்பவே முடியல. எப்படியோ ஒருத்தவங்களோட உடம்புல இப்படி இவ்வளோ ஒரு மாதிரி பலூனில் தண்ணி ஊற்றி வச்ச மாதிரி அத்தனை ரத்தம் இப்படி வந்துச்சு, இப்படி பொதன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி ஷாக்கில் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சு மூச்சே இல்லை, டெட் பாடி மாதிரியே கிடக்குறீங்க. அப்போது கரெக்டாக ஜிம்மினும் கால் பண்ண, இவர் ஆப்ரேஷன் தியேட்டரில் இருப்பார். ஸோ ஃபோனை வந்துட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஜிம்மினுக்கு என்ன பண்ணுறதே தெரியல, அப்படியே உட்காந்துட்ருக்காரு வெளியே அந்த குப்பை மேட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்காரு. அப்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜிம்மினுக்கு கால் வருது. ஜின் கிட்ட இருந்தான். அவரும் அட்டன் பண்ணி, சீக்கிரம் இங்கே வரையா அப்படின்னு சொல்ல, அவருக்கும் ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குல்ல, இங்கே எங்கேருந்து வயனை கூப்பிட்டு வந்த அப்படின்னு கேட்க, அந்த இடத்துக்கு தான் உன்னை வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு லொக்கேஷன் அனுப்புகிறாரு. இப்போது மேலே இருக்கங்காட்டிக்கு டவர் வேலை செய்யுது. இப்போ கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஜின்னும் வந்துடுறாரு. அவரோட மெடிக்கல் டீமை கூட்டிகிட்டு வந்துடுறாரு. வந்து அந்த இடத்த ஃபுல்லாக அவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்து எல்லாம் ஆடி போயிடுறாங்க. அந்த அளவுக்கு இந்த பைத்தியக்காரன் பண்ணி வச்சுருக்கான். ஸோ ஜிமினுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியல. இவன் பைத்தியக்கார மாதிரி வளரிட்டு இருக்கிறான், இவனை மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் ஜின் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை, அவன் உண்மைதான் சொல்கிறான் அப்படின்னு சொல்ல,
என்னடா பேசுகிறா? மனுஷங்களோட உடம்புல பிளட்டை எப்படா இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண முடியும்? என்னோட உடம்ப பார்த்தல, அப்புறம் ஒரு பக்கம் இன்க்ரீஸ் பண்ணி அந்த பிளட் இதெல்லாம் ஏற்றி இது கொதிக்குது, எனக்கு வாடை தாங்க முடியல, என்னடா இது, எதுக்கு இது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது ஜின்னும் இந்த மாதிரி பிளட்டை கொதிக்க வைக்கும்போது அதில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் நல்லா ரெடியூஸ் ஆகிடும். ஸோ அந்த பிளட் இருக்கும்ல, அது மட்டும்தான் ஒரு மாதிரி கட்டி மாதிரி வரும். அதை இவன் ஸ்டோர் பண்ணி வச்சு அது மூலமாக இவன் ஏதோ ஒரு விஷயத்த ரிசர்ச் பண்ணி தயாரிக்கிறான். அந்த ஒரு டேப்லெட்டை போடுறதுனால மட்டும்தான் இவனோட லைஃப் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எங்கே மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ இவன் ஏதோ ஒன்று அதை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறாங்கிறது யாருக்கும் தெரியலை. ஸோ ஏதோ ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கான். இவன் அந்த மாதிரி பண்ணுறதுனால தான் 45 வயசு ஆளு கூட இந்த மாதிரி 15 வயசு மாதிரி ஆயிருப்பான். பட் இவனால் இதே வயசில் ரொம்ப நாள் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒரு 20 வயசு இருந்துச்சுன்னா கூட அவன் நினச்ச மாதிரி இருக்கலாம். பட் சின்ன பையங்கிறனால ஆளாளுக்கு கேள்வி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு திரும்ப அவன் இதுலேருந்து மாறணும்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களோட பிளட் வேணும், அதுக்காக தான் உங்களை தேடி கண்டுபிடிச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருப்பான். ஸோ இது எல்லாத்தையும் சொல்ல ஜிமின்கெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஆடி போயிடுறாரு. இப்படியெல்லாம் கூட நடக்குமா, இதெல்லாம் கூட பாசிபிளா அப்படின்னு கேட்க, எல்லா கர்மமும் நடக்குதே, பாசிபிளாக தானே இருக்குது. நம்ம முடியவே முடியாதுன்னு நினைக்கிற விஷயம் யாரோ ஒருத்தர் செஞ்சு முடிக்கிறாங்க. நடக்கவே வாய்ப்பில்லைன்னு நினைக்கிற விஷயம் ஏதாவது ஒரு இடத்துல நடந்துடுது. அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்லுவார். அப்போ ஜிமினும் கண்டிப்பாக அவள் நான் சும்மாவே விட மாட்டேன், வயனு எப்படி இருக்கா அப்படின்னு கேட்க, ஜின் பார்த்தீங்கன்னா அவளை நான் க்யூர் பண்ணிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அவளை பற்றி கவலைப்படாத, அவள் ஒரு 2-3 வீக்குள்ளே எஞ்சிருவா, ஏன்னா அவளை கொஞ்சம் கூட கான்சியஸ்லேயே இல்லை அப்படின்னு சொல்ல இவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது இங்கே இருக்க எல்லாரும் போயிடுறாங்க, அந்த மெடிக்கல் டீம் எல்லாருமே. அப்போது ஜின் பார்த்தீங்கன்னா ஜிமினை மெதுவாக வெளியே கூட்டிகிட்டு வந்து நிற்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்க, அவனை என்ன பண்ண போகிற அப்படின்னு ஜின் கேட்பாரா, போலீஸில் தான் சொல்லணும், பிடிச்சி கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஜின்னும், இவனெல்லாம் நீ போலீஸில் பிடிச்சி கொடுத்தா திரும்ப வரமாட்டான்னு நீ நினைக்கிறியா? இவன்கிட்ட இல்லாத பணமே இல்லை, பார்க்கறது தான் இப்படி இருக்கான், இவனுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க, நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன் சரியா அப்படின்னு கேட்குறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் கேட்க, உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதை ஏன்டா இப்போ கேட்குற, இந்த நிலைமையிலையும் அதை கேட்குறேன்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்க, கேட்டதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லுவாரா. அது தெரியல, பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா அவனை கொண்டுட்டு வந்துடு அப்படின்ட்டு ஜின் பாட்டு போயிடுறாரு. ஜிமினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவரும் போய் உள்ளே நிற்கிறாரு. ஸோ உள்ளே நின்று அவனை கொல்றதுக்கு ரொம்ப யோசிக்கிறாரு, ஒரு உயிரை கொல்லக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி யோசிக்க, அப்போது அகைன் பார்த்தீங்கன்னா அந்த பாயில் ஆகிட்டு இருக்கிற பிளட்டை பார்க்குறாரு. அதை பார்த்த அடுத்த செகண்டுக்கு அவருக்கு அப்படியே ரத்தம் கொதிக்கிற மாதிரி ஆகிடுது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி மாதிரி இருக்குது, லைக் அந்த ஆப்ரேஷன் தியேட்டர்லாம் வச்சுருப்பாங்க, மோஸ்ட்லி கத்தி எல்லாமே வச்சுருப்பாங்களா சிசர்லாம், அதில் நல்ல ஒரு நைஃப் மாதிரி இருக்குது, அதை எடுத்து அப்படியே அவனோட கழுத்துலேயே வந்துட்டு நல்லா ஒரு மாதிரி குத்தி கொலை பண்ணுறாரு. ஸோ ஜின் போகிறதுக்கு முன்னாடி அவனோட கழுத்தில் ஒரு நரம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட கழுத்துக்கிட்ட தொட்டு காட்டிட்டு போயிருப்பாரு. அதில் கட் பண்ணால் மட்டும்தான் அவன் சாவான், இல்லைன்னா அவனுக்கு வந்துட்டு அதாவது வயசே குறையும் போது சாவு வந்துட்டு இல்லாமல் போகும் இல்லையா, என்ன காயானாலும் வந்துட்டு அவனுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போக, இப்போ ஜிம்மினும் அதுக்கு தகுந்த மாதிரியே ஜின் சொல்லிட்டு போன மாதிரியே அவனோட கழுத்தில் ஒரு நரம்பு அதை கட் பண்ணி விட்டுறாரு. ஆனாலும் அவன் இன்னும் சாகலை. அப்போ ஜின் அகைன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. அவன் அப்போயும் சாகலைன்னா அவனோட பின்னாடி தலை இருக்கல, அதுதான் அவனோட வீக்னஸ் பாயிண்ட்டு, அங்கே பார்த்து அடி அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. ஸோ இப்போ அவன் இன்னும் சாகாமல் இருக்கிறதுனால ஜிமினும் அவனை அப்படியே அந்த பக்கம் கீழே உருட்டி விடுறாரு. அந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து அவன் கீழே விழுந்திருப்பான். பட் எந்திரிச்சு அப்படி தவிர ட்ரை பண்ண இவர் பார்த்திங்கன்னா அவன் பின்னாடி தலையிலேயே வந்துட்டு அந்த நைஃப் வச்சு ஒரு குத்திடுவார். ஸோ அதுக்கு அடுத்த செகண்டே அவன் அங்கேயே இறந்து போயிடுறான். ஸோ அப்படியே ஜிமின் பார்த்திங்கன்னா அவனை கொன்னுட்டு அந்த இடத்த விட்டு வராரு. அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அம்மா அப்பா இல்லாமல் வளர்ந்த பொண்ணுன்னு நீங்கள் அடிக்கடி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அவங்கள பெற்றவங்களே இப்படி பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சால் அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியாதுல்ல, ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. ரொம்பவே நீங்கள் கஷ்டப்பட்டு தான் வளர்ந்துருப்பீங்க. உங்களோட மொத்த இதையுமே அந்த பாட்டி சொல்லியிருப்பாங்க, மொத்த ஸ்டோரியுமே. அதெல்லாம் அப்படியே நினச்சி பார்த்துட்டு அப்படியே அந்த பிளட்டை பார்க்குறாரு. அது பார்த்திங்கன்னா கொதிச்சுட்டே இருக்குது. அவருக்கு அப்படியே வெறி ஆகுது. அது அப்படியே ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி பார்த்துட்ருக்காரு. அப்போ இவன் பார்த்தீங்கன்னா இன்னும் சாகலை போல் டக்குன்னு ஜிம்மோட காலை பிடிச்சி இழுக்க அவர் கீழே விழுந்திருப்பாரு. அப்படி கீழே விழுந்து திரும்பி பார்த்தா இவன் தான் அப்படியே ஊறிட்டு வந்து ஜிம்மோட காலை பிடிச்சிட்டு கடிக்க வரான்.
அப்போது ஜிமினி எட்டி அவனோட மூஞ்சிலே ஒரு உதச்சிட்டு, அப்போது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்குது. லைக் அது நல்லா வெயிட்டாக இருக்கும், இரும்பு மாதிரி இருக்குது. அதை எடுத்து அவன் தலை மேலே போட்டுறாரு. அவ்வளோதான், அதே இடத்துல அவன் தலை நசுங்கி செத்து போயிடுவான். அதுக்கப்புறம் கூட அவரால் மனசை ஏற்றுக்கவே இல்லை. திரும்ப அங்கே இருக்கிற எல்லா கத்தியும் எடுத்து அவனோட உடம்பு ஃபுல்லாக குத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த இடத்த விட்டே வராரு. ஏன்னா ஜின் சொல்லிட்டு போயிருப்பாரு, என்னோட கையில் காலில் எந்த காயமும் இல்லைன்னு நினச்சல, ஆனால் அவரோட உடம்பு ஃபுல்லாக ஊசியால் குத்திருக்கான். உனக்கு தெரியாது, ஊசியால் குத்துனா அந்தளவுக்கு காயம் தெரியாதுல்ல, அவரோட மொத்த உடம்புலையும் ஊசியோட காயம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. அதை அப்படியே நினச்சி பார்த்துட்டு இவர் கத்தி விட்டு குத்திட்டு இருக்காரு. அப்போ தான் அவருக்கு வெறியே அடங்குது. ஸோ அவனை அங்கேயே கொண்டுட்டு அந்த இடத்த விட்டு மேலே போயிடுவார். அப்படி மேலே போய் நின்று பார்க்கும்போது அது ஒரு குப்பை கிடங்கு மாதிரி தான் இருக்குது. அப்போது மேலே குப்பை எரிஞ்சிட்ருக்கோம். அது அப்படியே வந்துட்டு காலில் எட்டி உதைக்க ஒரு இந்த பிளாஸ்டிக் இருக்கும் இல்லையா, அந்த ட்ரம் இருக்கும்ல, ப்ளூ கலரில் தண்ணி கூட ஊற்றி வைப்பாங்கள்ல ட்ரம் எல்லாம், அந்த மாதிரி ட்ரம்மு தான் எரிஞ்சிட்டு இருந்திருக்கும் குப்பையில். அதை எட்டி ஒரு உதைக்க அது நெருப்போடையே பார்த்திங்கன்னா கீழே போயிடுது. ஸோ கீழே போனது இவர் அந்த பக்கம் போயிடுவார். கொஞ்ச நேரம் போய் நின்று பார்க்க இப்போ அந்த இடம் பார்த்திங்கன்னா அப்படியே வெடித்து செதுறது. அப்படியே அதை பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாரு. நேராக இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தான் வருவார். இப்போ ஜிமின் ஹாஸ்பிட்டல் போனதுமே ஜின் அங்கே உள்ளே இருந்திருப்பார் ஆல்ரெடி. ஏன்னா ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக சீக்கிரமாக கிளம்பியிருப்பார். நீ அவனை கொன்னுருன்னு சொல்லிட்டு போயிருப்பார். இப்போ ஜின் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கார். ஜிமினை பார்த்ததுமே உன் கூட வந்த போலீஸ் அப்படின்னு சொல்லுவாரா, என்னாச்சா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பயப்படுறாரு. ஏன்னா அவர் தான் ரத்தமாக வாந்தி எடுத்துட்டு இருந்தார். அதனால பயப்பட ஒன்றும் ஆகலை, அவருக்கு இன்னும் அந்த வாமிட்டே நிற்க மாட்டேங்குது, எதனா பண்ணு போ அப்படின்னு சொல்லி அனுப்ப இவரும் போயிட்டு அந்த போலீஸை பார்க்க, சார் என்ன சார் எனக்கு வாமிட்டே நிற்க மாட்டேங்குது, ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா இன்னும் வாமிட் எடுத்துகிட்டே இருக்காரு. ஸோ சும்மா வாமிட் எடுத்தால் ரத்தமாக வாந்தி வருதுன்னு சொல்லிட்டு ஒரு கையில் ஜூஸை வச்சு குடிக்கிறாரு, அடுத்த செகண்ட் வாந்தி எடுக்கிறாரு, திரும்ப ஜூஸை குடிக்கிறாரு, வாந்தி எடுக்கிறாரு. இப்படி தான் பண்ணிகிட்ருக்காரு. ஜிம்மினுக்கு இப்போ என்ன சொல்கிறேன்னு தெரியல. சாரி அப்படின்னு மட்டும் சொல்ல, பரவாயில்ல பேக் அப்படின்ட்டு மறுபடியும் வாமிட் எடுக்க. இப்படி தான் அவரோட இது போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்துட்டு ஒரு பெட்டில் வந்து படுக்க வச்சுருக்காங்க. ஜிமின் அப்படி உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்து பார்க்குறாரு. அப்போ ஜின்னும் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்ட, கையில் உடம்புல கழுத்தில் ஃபேஸ்லன்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் ஊசி வச்சு குத்திருப்பான் போல பைத்தியக்கார பரதேசி. ஸோ எல்லா பக்கம் ஊசி காயம் தான் இருக்குது. அவருக்கு மேலோட்டமாக பார்க்கும்போது உங்களுக்கு காயமே இல்லைன்னு நினச்சிருப்பாரு. ஆனால் இங்கே இவ்வளோ காயங்கள் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது ஜிமின் அழுகையாக வருது. அன்றைக்கி நான் மட்டும் கூட சண்டை போடாமல் இருந்திருக்கணும்ல, நான் உன்னை போகவும் விட்டுருந்துருக்கக்கூடாது, அப்படி விட்டதுனால தானே இந்த மாதிரி ஆச்சு, இல்லைனா நீ என் கூட இருந்திருப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சிட்டு அழுதுட்டுருக்கா. இப்படி தான் 3 வீக் போகுது. ஆஃப்டர் 3 வீக் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஜிமின் அங்கேயே தானே இருந்திருப்பாரு. ஸோ அப்படியே படுத்துட்ருப்பாரு. நீங்கள் பெட்டில் படுத்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த பெட்டில் பக்கத்தில் சேர் போட்டு அந்த பெட்டில் அப்படியே கையை வச்சு சாஞ்சு படுத்துட்ருப்பாரு. ஸோ அவர் தூங்கியிருப்பார். ஆக்சுவலாக ஜின்னும் வந்துட்டு அவரோட டியூட்டிக்கு வந்திருப்பாரா. டியூட்டிக்கு வரும்போது இப்படி டோரை ஓப்பன் பண்ணி பார்க்க ஜிமின் உங்கள் பக்கத்துலேயே படுத்துட்ருக்காரு. ஸோ இன்றைக்கி நைட் டியூட்டி, அதனால ஜிமின் தூங்கிட்டியா அப்படின்னு கேட்க அவர் சத்தமே போடலை. சரி தூங்கிட்டான் போலன்னு ஜின்னும் போயிடுறாரு. அந்த போலீஸ் பார்த்திங்கன்னா ட்ரிப்ஸ் இறக்கிட்டு இருக்காரு. அவருக்கு இன்னுமே கொஞ்சம் நல்லா சரியாகாமல் கொஞ்சமாக சரியாகுது. அப்போது ஜிமினும் அப்படியே ஒரு மாதிரி படுத்துட்டு என்னைக்கு தான் இவ கண்ணை முழிப்பாளா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அப்போது சடனாக அவரோட கை யாரோ பிடிக்கிற மாதிரி இருக்குது. டக்குன்னு கண்ணை முழிச்சு பார்த்தா நீங்கள் தான். அப்படியே நீங்கள் மெதுவாக கண்ணை முழிச்சிருப்பீங்க. நீங்கள் கண்ணை முழிச்சது பார்த்ததுமே அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்படியே உங்கள் கண்ணத்தில் 2 கை வச்சுட்டு ஒயன் ஓகேவான்னு கேட்குறாரு. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியல. அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறீங்க. அவரும் உனக்கு ஓகேவா, நல்லா இருக்கியா, இதை பண்ணுதா, டாக்டர் கூப்பிட்டா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் உட்காரவை அப்படிம்பீங்க. ஏன்னா படுத்தே இருந்தங்காட்டிக்கு இப்போ தான் உடம்பு வலிக்குது. அவருங்க அப்படி மெதுவாக இருந்துச்சு அப்படியே உட்கார வச்சுட்டு டாக்டர் கூப்பிட்றன்ட்டு போக, இது எனக்கு என்னாச்சு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் எப்படி சொல்லுவார் இதெல்லாம் ஆச்சுன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு தான் கான்சியஸே இல்லாமல் தானே இதெல்லாம் ஆச்சு. அதனால் அது ஒயன் ஒன்றும் இல்லை, நீ மயங்கி விழுந்துட்ட, அப்போது நல்லா தலையில் பலமாக அடிபட்டுருச்சு. ஸோ கொஞ்ச நாளாக உனக்கு கான்சியஸ் இல்லை, இப்போ நல்லா இருக்க அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் அப்படியா, நான் மயங்கி விழுந்துட்டேனா, யார் என்னை காப்பாற்றினா அப்படின்னு கேட்கவும், உன்னை யாரும் காப்பாற்றலாம் இல்லை, நான் அந்த வழியாக போனேன், நீ கீழே கடந்த தூக்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் அவர் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. இல்லை வந்தேன் உன்னை பார்க்க தான் அப்படின்னு சொல்லுவாரா. நான் சொன்னேன்ல நானாக உன்னை தேடி வர மாட்டேன்னு, பத்தியா நான் சொன்ன மாதிரியே நீ என்னை தேடி வந்துட்ட அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்க. அவருக்கு அழுக தான் வருது. ஏன்னா அவர் எவ்வளோ பதட்டத்தில் எவ்வளோ
இவ்வளோ விஷயத்த பார்த்துருப்பாரு. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் பொழைப்பீங்களான்னு கூட அவருக்கு தெரியல. அவ்வளோ பயந்துருப்பாரு. இப்போ நீங்கள் எந்திரிச்சு உட்காந்துட்டு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதே அவருக்கு பெரிய விஷயமா இருக்குது. அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கா. ஆமாம், ஏன் அழுகுற அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள்கிட்ட ஹக் பண்ணிக்கிறாரு. பெட்டில் நீங்கள் உட்காந்துருப்பீங்க, அப்படியே உங்களை வந்து ஹக் பண்ணிக்க. நீங்களும் யோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறீங்க. ஜிமினோ அப்படின்னு வரா. இல்லை, கட்டியெல்லாம் பிடிக்கிற, கண்ணத்தெல்லாம் பிடிக்கிற, அழுகவெல்லாம் செய்கிற, அப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்க, ஜிமின் பார்த்தீங்கன்னா அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் யோ 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 என்ன இப்படி பார்க்குற, இல்லைன்னு மட்டும் சொல்லிடாத, நீ அழுகவெல்லாம் செய்கிறியே, அப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். அதுவும் இல்லாமல் நான் ஒன்று தேடி வரல, நீ தான் என்ன தேடி வந்திருக்க. அதனால ஒழுங்கா என்னை கல்யாணம் பண்ணிவிட்டு குடும்பம் நடத்துகிற வேலையை பாரு. எனக்கும் தனியாக இருந்து போர் அடிக்குது. என் வாழ்க்கை இப்படி தனியாகவே போயிருமோன்னு பயமாக இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஜிமின் பார்த்தீங்கன்னா நல்லா அவனை மறுபடியும் ஹக் பண்ணிவிட்டு பண்ணிக்கிறேன்டி அப்படிங்கிறாரு. உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. என்னையா கேட்டதும் ஓகே சொல்லிட்ட அப்படின்னு நீங்கள் சொல்ல, அப்போது ஜிமின் பார்த்தீங்கன்னா நீ எப்போ இதை கேட்பேன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பார்த்துட்ருக்காரு. ஸோ 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கும் அவர்னா ரொம்ப பிடிக்கும், அவருக்கும் உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்திருப்பாரு. பட் எந்த ஒரு விஷயத்தையும் உங்ககிட்ட வாயை திறந்து சொல்லலை. சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் அதனால அப்செட் ஆவீங்க, பயப்படுவீங்க. சின்னு சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி விஷயம் எதையும் அவகிட்ட சொல்லாத, சொன்னேன் அப்படின்னா அவளுக்கு அது ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ இப்போதைக்கு அவளோட ஹெல்த் கண்டிஷன் அந்தளவுக்கு சரியில்லை, அதனால் எதையும் சொல்லாத. ஏதாவது அவள் ரொம்ப அப்செட் ஆனாலோ, ஏதாவது பிரச்சனை வந்தாலோ கண்டிப்பாக அது உயிருக்கே கூட ஆபத்தாக முடியலாம். எந்த நேரம் என்ன ஆகும்னு தெரியாது. அதனால் நீ அவளை நல்லா மட்டும் பார்த்துக்கோ, கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்லிட்டு போயிருப்பாரு. அதனால ஜிம்மின் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட அதை பற்றி பேசலை. நீங்களும் யோ நீ நான் கீழே விழுந்ததுக்கெல்லாம் இப்படி வந்து கட்டி பிடிச்சி அழுவேன்னு தெரிஞ்சிருந்தா ரொம்ப நாள் வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேயா, அன்னைக்கு முன்னாடி கீழே விழுந்திருப்பேன். ஐநாரா எனக்கு கல்யாணமே ஆயிருக்கணும் உனக்கு எனக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. ஜிமினோ வாயை மூடுடி அப்படின்பாரு. என்னையா டீ போட்டு கூப்பிட்ற அப்படின்னு நீங்கள் கேட்க, என்னாடி ஒரு போலீஸ்னு கூட பார்க்காம யோயோன்னு கூப்பிட்ற, நான் அவனை டீ போட்டு கூப்பிட்டா கஷ்டமாக இருக்கா அப்படின்னு கேட்பாரா. சி கஷ்டமா, எனக்கு ரொம்ப இஷ்டம் அப்படிங்களா. ஐயா அப்படின்னு ஜிமின் உங்களை பார்க்குறாரு. நீங்களும் ஏன் அப்படி பார்க்குற, நீ ரொம்ப ஆசையாக என்னை பார்க்குற மாதிரியே இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வெக்க வேற பட அவர் வந்துட்டு அப்படியே நீங்கள் ஃபேஸில் வந்துட்டு கையை வச்சு மூடி இருந்திருப்பீங்களா, அப்படியே உங்கள் கையை பார்த்தீங்கன்னா அவர் பிடிச்சி இப்படி எடுக்கிறாரு. நீங்களும் அவரை பார்க்க அவரும் உங்களை பார்க்க, போதும் டியர் எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருப்பீங்க, கண்ணுமில்லைங்க, கம்பெனி இதுக்கு மேலே காட்டாது. ஓகே, இந்த ஒன் ஷாட்டை ஹாப்பி எண்டிங்காக இதோட முடிச்சுக்கிறேன் டியர். ஸோ அதுக்கடுத்து வேறு ஒரு ஒன் ஷாட்டில் பார்க்கலாம். அண்டு வேறு என்ன சொல்லணும், என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் தான். ஸோ ஃபஸ்ட்டில் சொல்கிறதுக்கு பதிலாக லாஸ்ட்டில் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இந்த பிளட் குரூப் இதெல்லாம் தெரியாது. ஆனால் RH நல்லா அது இன்னும் ஒரு பிளட் குரூப் ஆமாம், அது மட்டும் ரேர் அப்படிங்கிற மாதிரி நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது கிடச்சிது. ஸோ சும்மா நார்மலாக ஒரு ஸ்டோரி எப்பயும் போல் வளன்னு வேண்டாமே. ஏன்னா இந்த வீக் போட்ட ஸ்டோரியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ஸ்டோரி மாதிரி தானே இருக்கும். அதனால் இதை கொஞ்சம் வேறு மாதிரி போடலான்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிக்கணும்னு நம்புகிறேன். ஏன்னா எனக்கு இது பிடிச்சிருந்துச்சி. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறேன். நேரம் கிடையாது தான், வேறு என்ன சொல்லணும். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க. எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தானே. சரி ஓகே, ஹாப்பியாக இருங்க. டடா பாய் சராங்கே.